ஓம் நம சிவாய நம ஓம். முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை இங்கே உரித்தாக்க விரும்புகின்றேன். என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், திரு எஸ் அருணா சுந்தரம் பிரின்சிபல் இன்சார்ஜ் சார் அவர்களுக்கும், மற்றும் ஆக்னிஸ் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, மற்றும் என்னை அழைக்க வந்த பாலசுப்ரமணியம் குகேஸ்வர் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வீற்றிருக்கும் பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், இங்கே விருந்தினராக உங்களுடைய கல்வி முறை நிமித்தமாக வந்திருக்கும் மற்ற ஊர்களை சேர்ந்த மாணவ மாணவியருக்கும், மற்றும் உங்களது ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்க போகின்ற மாணவ மாணவியருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் உரையாற்ற வர்றப்ப ஐயா கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை இங்கே விருந்தினராக அழைச்சதுக்கு நான் பாக்கியம் செஞ்சுருக்கிறேன். என்னை கூப்பிட்டதுக்காக இங்கே சொல்லலை. எம்பெருமான் சிவனே என்னோட குலதெய்வம். இங்கே நான் ஸ்டேஜில் பார்த்தப்ப எல்லாம் அவன் செயல் என்று உணர்ந்தேன். அதுக்கு மீறி சொல்லணுன்னா, எனக்கும் இந்த கல்லூரிக்கும் ஒரு பெரிய இணைப்பு இருக்குது. ஐயா சொன்னாங்க, அதுக்கு மேலே ஒரு கருத்தை சேர்த்து சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் ஐயா 2009 சொன்னாங்க. 2005-6 நான் யோகா இந்த சான்ஸ்கிரிட் காலேஜோட சிலபஸை பேஸ் பண்ணி இங்கே நான் கிரெடிட் கோர்ஸ் இங்கே விவேகானந்தா காலேஜில் பண்ணேன். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ யோகா இங்கேருந்து தான் நான் கொஞ்சம் எடுத்தேன். நம்ம கல்லூரி சிலபஸ் இதில் எனக்கு ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு நம்ம சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் விவேகானந்தா கல்லூரியில் முத்து சார் எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள். அவங்க எனக்கு அந்த இதை சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அப்போ அதிலிருந்து நான் கொஞ்சம் சில இதை ஃப்ரேம் பண்ணி, ஏன்னா சிலபஸ் செட்டப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்படின்றது தெரியாது இல்லைங்களா, நான் ஜாயின் பண்ண புதுசு. ஸோ எனக்கு அது உறுதுணையாக இருந்தது. இன்னும் அந்த இதை வச்சுருக்கேன் நான். இப்போ சார் சொல்கிறப்ப தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் கல்லூரி போட்டிருக்கோம், சான்ஸ்கிரிட் காலேஜ் அஃபிலியேட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதில் சான்ஸ்கிரிட் அந்த சான்ஸ்கிரிட்டோட டெர்மினாலஜியில் சிலபஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யோகா இதுவும் இருக்கும். ஸோ அதிலேருந்து நான் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி டெவலப் பண்ணி தென் இங்கே ஏன்னா கிரெடிட் கோர்ஸுக்கு கட்டாயம் தேவை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ நான் இதை பயன்படுத்தினேன். ரொம்ப அந்த விதத்தில் எனக்கு சந்தோஷம். எல்லாத்தையும் விட ஒரு பெருமை வாய்ந்த கல்லூரி, ஒரு 119 வருடங்களை கடந்த ஒரு கல்லூரின்றது சாதாரண விஷயம் இல்லை. அவனின் அணுவின்றி அணுவும் அசையாது. ஸோ கடவுளோட அருளாலும் இந்த மாதிரி பெரியவங்க சக்ஸஸராக கண்டினியூஸாக இங்கே கேள்விப்பட்டேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே படித்து இந்த கல்லூரியிலேயே ஆசிரியர், பேராசிரியர், முதல்வராக இருக்காங்க, இங்கே ஆசிரியராகவும் இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு பிராப்தம் என்று சொல்லுவோம். எனக்கு இன்னொரு லிங்க் சொல்லணும்னா, எங்கள் கல்லூரியும் ஆசியாவிலே விளையாட்டை அறிமுகப்படுத்திய கல்லூரி YMCA கல்லூரி. ஸோ இரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரிகளுக்கு இணைப்பு என்பது அது பேராற்றலின் அருள் தான். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்கள் ஏதாவது கருத்துக்கள் பரிமாற்றம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். விளையாட்டு சம்மந்தமாக சார்கிட்ட பேச வர்றப்ப சொன்னாங்க, சார் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. முதல்ல நான் சார் நம்ம சின்ன லெவலில் தான் பண்ணுறோம், அப்படி பெருசாலாம் எங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் அவ்வளோ இல்லைன்னு. சார் நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஈக்குவல் சொல்லக்கூடாது. ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லேயோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டே எப்படி நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் நடத்தியிருக்கீங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வர அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் நடத்துகிறீங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சமஸ்கிருத கல்லூரியில் இந்த மாணவர்களை ஊக்குவித்து இவ்வளவு ப்ரைஸை கொடுத்து ஹானர் பண்ணுறீங்க பாருங்கள். இது ரொம்ப பெரிய விஷயம். அது எந்தவித ஃபண்டிங்கோ மற்றதோ இல்லாமல், இதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இல்லை, இதுக்குன்னு தனி டீச்சர் இல்லை. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஆசிரியரே அதை எடுத்து இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் விட நான் மாணவர்களுக்கு என்னோடய வந்தனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு சொல்கிறீங்களா, உங்கள் கரகோஷம் கேட்டுக்கிட்டே இருந்தது. இடையில நான் லைட்டாக தொய்வாகிறப்ப சார் சொன்னாங்க கரகோஷம் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, வாத்தியார்களுக்கு இன்னும் பலமாக வந்துச்சு. ஸோ அதில் இருந்து இந்த கல்லூரியில் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் உள்ள இணைப்பு எனக்கு புரிய முடிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கணும்.
வாத்தியாரை கண்டா அங்கே வர்றாரு பாரு அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. மாணவனை கண்டா ஐயோ வர்றான் பாரு அப்படின்னு ஒதுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்க இடத்தில் கண்டிப்பு இருக்க வேண்டும். அவங்களுக்கு ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சுதந்திரன்றது என்னென்னா நன்முறையில் சுதந்திரம் அளிக்க வேண்டும். நான் ஐயா கிட்ட பேசிட்டு கூட சொன்னேன், இன்னும் என் கல்லூரியில் நான் பையங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். தோப்புக்கரணம் தான் பனிஷ்மெண்ட். கையை காமிப்பேன். அது பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் போடணும், 10 போடணும். அது எந்த கிரவுண்டு எங்கே இருந்தாலும் சரி, அது காரிடர் காலேஜ் காரிடர் இருந்தாலும் சரி, கிரவுண்டாக இருந்தாலும் சரி. அதை நானும் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அழகாக நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ரோல் மாடல் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா மாற்றம் எங்கிருந்து உருவாக வேண்டும்னா நம்மளிருந்து உருவாகணும். அதை செயல்படுத்துகிற கல்லூரி இந்த கல்லூரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக என்னோடய கல்லூரியில் மாணவருக்கு முன்னால் யோசிப்பான், நான் வந்துட்டு போட்டு காமிப்பேன் தோப்புக்கரணம். என்னடா இதில் என்னடா இருக்குது, இட்ஸ் குட் டு ஹெல்த், வாட் இஸ் தட்னு. ஆனால் அதை நம்ம முன்னோர்கள் பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அதை கண்டுபிடிச்ச விஷயம். அதுக்கு பேர் தான் இப்போ சூப்பர் பிரெயின் யோகா. நம்மளாம் அதை தானே விரும்புவோம். யூடியூப்பில் போட்டால் அல்லது யூஎஸ்காரன் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச் வந்து சொன்னான்னா ஆமான்னு ஏற்றுக்குவோம். நம்ம ஆள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம். இட் இஸ் கால்ட் சூப்பர் பிரெயின் யோகா. அதில் இப்போ என்கிட்ட ஒரு மாணவர் ரத்ன சபாபதினு, அவர் தான் விமன்ஸ் தமிழ்நாடு விமன்ஸ் யோகா அசோசியேஷனோட ஃபவுண்டர் அண்ட் செக்ரட்டரி. அந்த மாணவர் என்கிட்ட இந்த சூப்பர் பிரெயின் யோகாவில் இப்போ யோகா பிஹெச்டி என்கிட்ட பண்ணிகிட்ருக்கார். ஸோ அதனால் நம்ம பழம்பெருமை வாய்ந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே நம்ம இருக்குது. அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாட்ட நான் பேசுகிற சொன்னேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய விஷயம் இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏன்னா ஆச்சாரியமார்கள் நிறைய இருக்கிறீங்க, பண்பாட்டு கலாச்சாரத்துக்கு பேர் போன இடம். ஐயோ நம்ம வந்து ஒரு பித்துக்குளித்தனமாக ஏதாவது பேசிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஏன்னா சான்றோர் அவையில் பார்த்து தான் பேசணும். ஏன்னா பண்பாடும் கலாச்சாரம் உருவாகிற இடம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாட்டினோட வளர்ச்சியே எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட கல்ச்சரில் தான் இருக்குது. சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எங்கே வருதுன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தவாறு அவங்களோட கலாச்சார வெளிப்பாடு இருக்கும். அந்த கலாச்சாரத்தில் இருந்து தான் நாகரிகத்தில் இருந்து தான் மற்ற பண்பாடுகள், கல்வி, வளர்ச்சி எல்லாமே. இதை வந்து நம்ம வந்து வேனிஷ் பண்ணால் தப்பு. அதை அழிக்கிறதுக்கு முற்படக்கூடாது. எப்பயுமே வரலாறு அழியக்கூடாது, வரலாறு அழிக்கப்படுகின்றது, அழிக்கக்கூடாது. ஹிஸ்ட்ரின்னு சப்ஜெக்ட் இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறதே காணாமல் போகுது. வரலாறு இருக்கணும், வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். ஐயா அழகாக சொன்னாங்க, 119 வருடம் பழமை, அதில் ஒரு 15-20 வருஷமாக பண்ணுறோம். முதல்ல வந்து நாங்கள் வச்சப்போ நம்ம கூட்டி வந்தது யார் என்னன்றதெல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் அந்த மாணவர்கள் தெரியும். இப்போ சில பேர் நினைப்பாங்க இந்த சுய விளம்பின்றது இல்லை, ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது தான் அதற்கு பின்னுள்ள விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். இதில் இவ்வளோ கருத்து இருக்கா, இவ்வளோ நடந்திருக்கா, செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, எனக்கே நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா சப்த கன்னிமார்கள் அப்படின்றப்ப என்னடா ஏதோ வச்சு கும்பிடுவோம், கன்னிமாரே ரைட்டு சப்த கன்னிமாரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு இதில் என்னோடய மனைவி வந்து இன்னும் கொஞ்சம் புலமை வாழ்ந்தவங்க. அவங்க இன்ஃபோசிஸில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி மகாபாரதம், ராமாயணம் அதை பற்றி சில இது நாங்கள் பேசுவோம். டாக்டரை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயம் நான் வந்து டிவியில் பட்டு என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, ஒவ்வொரு இதாக சக்திகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சக்திக்கு இடையில் சக்தி கிடைக்காம போய் திருப்பி ஒவ்வொருத்தரும் இந்திரன்லேருந்து, சிவன்லேருந்து, பிரம்மாவிலேருந்து, விஷ்ணுலேருந்து, ஸோ ஒவ்வொருத்தராக முருகன்லேருந்து ஒவ்வொருத்தரும் உதயமாகி வந்தது தான் சப்த கன்னிமார்கள் அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, என்னோட மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாகி வந்தது தான் சப்த கன்னிமார்கள். அந்த மொத்த சக்திகளும் சேர்ந்து தான் சக்தி கிட்ட போகிறப்ப யாராலையும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அந்த சக்தி கப்தம். அப்போ என்ன ஒரு விஷயம் சொல்ல, இந்த உலகத்தில் உள்ள பெண் சக்திகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஈவன் ஆண்களாக இருந்தது கூட பெண்களாக அவங்களோட சக்தியை கொடுக்கறனால அந்த சக்தி பெரிய மகிமையோடு இருக்குது அப்படின்றது அப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் பாரபட்சம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ புராணங்கள் பொய்யல்ல, காவியங்கள் பொய்யல்ல, அதை நம்ம படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை எடுத்தால் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படலாம். இப்போ நம்ம இந்த தோப்புக்கரணன்றது இப்போ போடுறதுக்கு கொஞ்சம் சங்கோச்சப்படுறாங்க. தோப்புக்கரணம் போடுனா யோசிக்கிறாங்க, முட்டி போடுனா யோசிக்கிறாங்க. கட்டாயம் வந்து முட்டி போடுறது நல்லது. முழங்கால் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிடும், உங்களோட முட்டி பகுதி நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுங்க, முட்டி போட்டு டெய்லி ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் முட்டி போட்டு நீல் டவுன் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமே வரவே வராது. ஏன்னா நம்ம சயின்டிஃபிக்கல் டேர்ம்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ எதுக்குனாலும் ப்ரூஃப் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க.
ஆதாரம் இருக்குது. பெட்டில்லான்னு சொல்லுவோம், இந்த பந்துக்கு நான் மூட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இங்கே மேலே கைகளில் இருக்க மாதிரியே இங்கே முழங்காலில் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஸ்னேவியல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்னேவியல் ஜாயிண்ட் கீழே என்ன உள்ளே இருக்குன்னா கார்டிலேஜ்னு சொல்லுவோம், மாஞ்சிகள் மாதிரி இருக்கும். அந்த மாஞ்சிகளுக்குள்ளே ஒரு லிக்விட் ஃபார்மேஷன் இருக்குது. அந்த ஃபார்மேஷன் குறையத்தான் தேய்மானம் ஏற்பட்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், அந்த முட்டி வலி மற்றதெல்லாம் வர்றது. அது என்னென்னா ஏஜ் ஆக ஆக வரும். இது நேச்சர். ஐயா கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா வெட்ரன் அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னாங்க. நான் ஒரு காம்படிஷனில் ஒரு கேட்டகரி இருக்குங்க அப்படின்னு சொன்னப்போ, ஏன்னா அந்த ஒரு வில் பவரும் அந்த எண்ணமும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு செயலை செய்யலாமா வேணாமான்னு நீங்கள் நினச்சி உடம்பு ஒத்துழைக்கிற முன்னால் மனசு முதல்ல ஒத்துழைக்கணும். மனசு டிசைட் பண்ணால் தான் அதை நம்ம உடம்பு செயல்படுத்தும். மனசில் வலிமை இல்லைன்னா என்ன தான் உடம்பில் வலி இருந்தாலும் பயன் இல்லை. அதே போல் தான் என்ன தான் மனசில் வலிமை இருந்தாலும் உடம்பில் பலம் இல்லை என்றால் அதை செயல்படுத்த முடியாது. எப்படி சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதோ அதுபோல் இந்த உடம்பு இல்லைன்னா எந்த பயனும் இல்லை, என்ன நாலேஜ் என்ன கெயின் பண்ணாலும். ஸோ அந்த விதத்தில் என்னை பொறுத்தவரை இங்கே நான் சொல்ல வர கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சமஸ்கிருத கல்வின்னு ஐயா சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஏற்படுத்தி இப்போ உருவாக்கியிருக்கீங்க எவ்வளவு பேர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐ அஸ்டானிஷ் லைக் எனிதிங். அதாவது ரொம்ப எனக்கு பிரமிப்பாக இருந்தது. நான் உங்கள்கிட்ட இங்கே பேச வரணுன்றதுக்காக சொல்லலை. அழகாக ஏவி ரெடி பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்குறாங்க, எல்லா ஈவெண்ட்லேயும் ஷார்ட் புட்டு, ரன்னிங்கு, செஸ்ஸு, கேரமு ஈவெண்ட்லேயும் பண்ணியிருக்கீங்க. எதில் உங்கள்கிட்ட திறமை இல்லை? இவ்வளவு திறமை இருக்கே இல்லையா? இவ்வளவு திறமையை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. நாங்கள் ஸ்போர்ட்ஸை மட்டும்தான் ஒருத்தரை உருவாக்கிட்டு இருப்போம். பட் யூ ஹேவ் அ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற நாலேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் நோ வே. இதுதான் டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது. இதுக்காகத்தான் விளையாட்டுன்ற ஒரு முறை கட்டாயம் தேவைன்னு சொல்கிறது. நாம் ஒரு இடத்தில் முடங்கி கிடக்காமல் நம்மளுக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அல்லது ஒளிந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான். இப்போ டீச்சர்ஸே சில பேர் சங்கடப்பட்டான் கூச்சப்படுவாங்க கூப்பிட்டா. ஆனால் இங்கே இருக்க டீச்சர்ஸை நான் ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன், தலை வணங்கிக்கிறேன். ஏன்னு சொல்லட்டுங்களா, எங்கள் இதில் பையங்க காம்படிஷன் வச்சுட்டு டீச்சர்ஸை கூப்பிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஃபிசிக்கலைசேஷன் ப்ரொஃபஸர்ஸு எல்லாத்துலேயும் கேமில் ஒவ்வொருத்தவங்க ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணவங்க, பட் வரமாட்டாங்க. இல்லைப்பா வேண்டாம்ப்பா, ரன்னிங்கா எல்லாத்துக்கு முன்னாலேயும் இல்லை, இதா வேண்டாம், கபடியா வேண்டாம், வாலிபால் ஹேண்ட்பால் ஓகே, கிரிக்கெட்டு ஓகே. சரி, சில விஷயங்களுக்கு வருவோம், சிலது வரமாட்டாங்க. பட் இங்கே நான் பார்க்குறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயாக்கெல்லாம் அநேகமாக ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும், 55க்கே இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில, என்னோட அனுமானம். டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஷார்ட் புட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்ன பண்ணுவோன்னா மியூசிக் சேர், டீச்சர்னாவே மியூசிக் சேரு இல்லைங்களா, டென்னிஸ் பேட்டுன்னு சொல்லிட்டு இல்லை ஈஸியாக வாக்கிங் ரேஸு. பட் அதுக்கு மேலே நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க பாருங்கள், அதையும் அவங்க செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ரோல் மாடல். அப்போ திறமை வந்து ஒரு இடத்துல ஒளிந்து கிடைக்கலாம், அந்த திறமையை கொண்டு வர்றதுக்கு இது அழகான சந்தர்ப்பம். இது மட்டுமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்டாயம் உங்கள் கல்லூரிக்கு நிலையான ஒரு உடற்கல்வி இயக்குனரை கேட்கலாம், அல்லது உடற்கல்வி உதவி இயக்குனரை கேட்கலாம். உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டிங் கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் அது ஒரு, நான் சார்கிட்ட சொன்னேன், சார் ப்ளீயாக ரைட்டப் பண்ணுங்கள், கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரூல் இருக்குது கவர்மெண்ட்டில், ஸ்கூலோ காலேஜோ ஃபிசிக்கலைசேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அது கவர்மெண்ட் போட்ட ரூல், கெசட்டில் இருக்குது. அப்போ ஆரம்பிக்கப்பட்டப்போ சன்ஸ்கிரிட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டாலும் இது அஃபிலியேஷன் கல்லூரியாக சென்று கொண்டு இருக்குது. இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஈவன் ஒருவேளை அவங்க ஃபண்டிங் இல்லைன்னு சொன்னால் கூட கான்ட்ராக்ட் பேஸில் கூட கட்டாயம் போடலாம், டெஃபினட்டாக இது சாத்தியமே. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறப்ப என்ன ஒரு விஷயம்னா, இப்போ உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணல என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ இதாக வந்து ஜோராக ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிளாப்பிங்கை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையில் எங்கள் பையங்களை விட சூப்பராக கிளாப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்கள் கூட டே தம்பி அப்படிம்போம். ஆனால் சார் ஒரு வார்த்தை கூட முகம் சொல்லிச்சு, ஏன்னா வந்திருக்க கெஸ்ட் முன்னால் ஏதோ ரொம்ப சத்தம் போட்டால் செஞ்சான்னு தெரியுமோன்னு. திஸ் இஸ் அ ரியல் என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா டோபமைன் சொல்லிட்டு நம்ம பிரெயினில் வந்து செக்ரிகேட் ஆகக்கூடியது வேறு எதுனாலையும் ஆகாதுங்க. டோபமைன்றது செக்ரிகேட் ஆகணும். அது இல்லைன்னா தான் அல்சைமர், பார்க்கின்சன்ஸ், அதாவது வித்தியாச நோய்கள் பூரா வந்துடும். சைக்காலஜிக்கல் டிசார்டர்லேருந்து எல்லாமே வந்துடும். அது எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனதையும் உடலையும் ஈடுபடுத்தி உங்களை மறந்து நீங்கள் விளையாடும் பொழுது மட்டும்தாங்க கிடைக்கும் அந்த டோபமைன் செக்ரிகேஷன். உங்களை மறந்து நீங்கள் செயல்படுத்துகிறப்ப தான் அந்த கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா உங்களோட லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது. 100% ட்ரூ. டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா மனம் விட்டு சிரிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க.
ஒரு அந்த மாதிரி சிரிக்கக்கூடிய செயல்களை கேளுங்க. அதை நீங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா லாஃபிங் தெரப்பின்னு நம்ம மெரினா பீச்சில் காலையில் பார்க்கலாம். நீங்கள் சுற்றி நின்று சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆஹா ஓய் ஓ. இது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிதம் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட கார்டியோ மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்களோட ஆக்சிஜன் லெவல் டெவலப் ஆகும், உங்களோட லங்ஸ் வால்யூம் என்லார்ஜ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே இந்த பாடியில் இருக்க கிளான்ஸ் எல்லாம் செக்ரிகேட், சுரப்பிகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த சுரப்பிகள்லாம் செக்ரிகேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளங்களும் மேக்ஸிமம் உடம்புல அண்டாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான், காரியங்கள் தான். ஸோ அதை ஒவ்வொரு முறையான பயிற்சிக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அப்படி இருக்கப்போ உங்கள் கல்லூரியில் நீங்கள் இதை ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ கொண்டு வந்து இவ்வளோ ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயம். I thank Principal Sir and Ramakrishnan Sir and whoever supported behind this. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் இருந்திருப்பாங்க கட்டாயம். ஏன்னா அவங்களோட துணை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெகா ஈவெண்ட்டை நீங்கள் நடத்த முடியாது. ஆக்சுவலாக ரியலாக அவர் சார் சொல்லிக்கிட்டாங்க, சார் நீங்கள் எங்கேயுமே உங்களை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டாம், நீங்கள் மிகையாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அவர் சார் சொல்கிறப்ப கூட சரி என்ன சரி சார் நாங்கள் இந்த ஸ்லைட்டாக தான் பண்ணோம், செய்கிறோம் சார், கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்பெண்ட் பண்ணி சார் நாங்கள் கூட 150 ரூபா 200 ரூபாய்க்கப்போ பையன்ட்டு கொடுத்துருவோம் சார், சர்டிஃபிகேட் இதுவும் நீங்கள் அழகாக கொடுக்குறீங்க. ஒவ்வொரு அந்த சீல்டு ட்ராஃபி ரியல்லி இட்ஸ் அ குவாலிட்டி ஒன் அண்ட் ரியல்லி லைஃப்பில் உங்களுக்கு பெரிய மெமரபிள் திங்ஸ். அதெல்லாம் விட உதவுனவங்களுக்கு கூப்பிட்டு அழகாக ஹானர் பண்ணாங்க பாருங்கள். இதுதான் மனிதத்தன்மைன்றது தான். ஸோ இந்த குவாலிட்டியெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு தனித்துவம் லீடர்ஷிப் குவாலிட்டி இதில் தான் டெவலப் ஆகும். ஒரு செயலை செயல்படுத்தும் பொழுது, ஒருங்கிணைக்கும் பொழுது, அதை நடத்துகிற பொழுது தான் லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும். எல்லாத்துலேயும் கிடைக்காது. படித்தோமா, போனோமா, மார்க் வாங்கினோமா, கோல்டு மெடலா, சர்டிஃபிகேட்டா, ஜாப் வாங்குதா, ஐயா சொன்னாங்க பிரசிடென்ட் அவார்ட்லேருந்து, வெரி குட். பட் ஒன் திங் யூ ஷுட் திங்க், இன்றைக்கி இருக்க வாழ்க்கை நடைமுறையில் உடல் இல்லை என்றால் எல்லாமே வேஸ்ட்டு. அப்போ தேவையில்லை, ஏன்னா நம்ம உழவு சார்ந்ததாக இருந்தோம். அல்லது ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணணும்னா 2 to 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தான் நம்ம அந்த இடத்த ரீச் ஆகி வேலைகளை செய்வோம். அதனால் தனியாக உடற்பயிற்சி தேவையில்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சாப்பிட்ற உணவில் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் கண்டென்ட்டே கிடையாது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் 50 to 60% ஆஃப் தி வேர்ல்டு ஃபுட் விச் வி ஆர் கன்சியூமிங் இட்ஸ் கண்டெம்ட் அண்ட் இட் இஸ் அ கெமிக்கல் மிக்ஸ்டு ஒன். அதாவது ரசாயனம் சார்ந்த உணவாகத்தான் உள்ளது நாம் சாப்பிடுகின்ற உணவு. அப்போ அதை போக்கணும், நம்ம உடம்பை காப்பாற்றணுன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். அது உடற்பயிற்சின்னோடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓடணும், ஒடியாரணும், உட்காரணும். யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், சூரிய நமஸ்கார் பண்ணுங்கள். சூரிய நமஸ்கார் மட்டும் பண்ணால் கூட போதுங்க. 12 கவுண்ட் ஒரு செட்டு, ஒரு 12 செட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. 90% ஆஃப் த டிசீஸ் உங்கள் உடம்புல வராதுங்க. நாங்கள் அதை தான் ஃபிசிக்கலைசேஷன் சொல்கிறோம். ஃபிசிக்கலைசேஷனில் என்ன சொல்கிறோம், பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு உடற்கல்வியியலில் தேவையான அடிப்படை திறன் கருத்துக்கள் என்னென்ன. ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு ஸ்ட்ரென்த்து தேவைங்களா, உடல் வலு தேவை, வேகம் தேவை, கோஆர்டினேஷன் கூட்டு அமைப்பீடு தேவை, எண்டூரன்ஸ்னு சொல்லுவோம், சகிப்புத்தன்மை தேவை, உடம்புக்கு சகிப்புத்தன்மை, எக்ஸ்ப்ளோசிவ் பவர் என்று சொல்வோம். நாம் உடம்பை தாங்குகின்ற இந்த கால்களுக்கு தேவையான சக்திகள், ஒரு செயலை செயல்படுத்துவதற்கு கிடைக்கக்கூடிய சக்திகள். தென் மசுல் எண்டூரன்ஸ் என்று சொல்லுவோம், ஒரு செயலை செய்வதற்கு தேவையான உன்னுடைய தசையில் கிடைக்கக்கூடிய சக்திகள். ஸோ இந்த மாதிரி நாங்கள் பேசிக் காம்பனன்ட் சொல்லுவோம். எண்டூரன்ஸ், ஸ்பீட், கோஆர்டினேஷன், கொஹீஷன், லைக் எக்ஸ்ப்ளோசிவ் பவர், தென் கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எபிலிட்டி, எஜிலிட்டி, இவ்வளோ விஷயங்களும் ஸ்பெஷலைசேஷன் சொல்லுவோம். இந்த எல்லாமே சூரிய நமஸ்காரில் இருக்குங்க. நீங்கள் ஒண்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமஸ்கார் ஆசன் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ உள்ளங்கையை மேலே தூக்கி குவித்து கொண்டு செஸ்டோட மிடில் வைக்கணும், நடுப்பகுதியில். ஆத்மார்த்தமாக அதை உணர வேண்டும். இந்த கைகளை ஆக்சுவலாக கை தட்டுறது எதுக்கு சொல்கிறோம் தெரியுங்களா? கேன் எனிஒன்? எதுக்கு கை தட்ட சொல்கிறோம்? அப்போ தான் எங்களுக்கு உற்சாகம் வரும், பேச முடியும். என்னங்க? சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு. வெரி குட். உங்கள் பேர்? உங்கள் பேர்? தேவேந்திரன் கிருபாட்டி தயாசன். ஓகே, வெரி குட். சிட் டவுன். பட் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கங்க, கிருபாட்டி
லட்சக்கணக்கான நரம்பு முடிச்சுகள் உங்களது உள்ளங்கையில் உள்ளது. இந்த உடம்புக்கு தேவையான சக்திகளை ஆக்டிவேட் பண்ணணும். அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கும். அதை எழுப்புகின்ற சக்தி, இதை எழுப்புகின்ற சக்தி தான் உள்ளங்கையை. எந்த அளவுக்கு உள்ளங்கையை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நர்வ்ஸில் பிளட் சர்க்குலேஷன் ஒன்றும் இல்லை. ஒரு 2 கிளாப் நல்லா பண்ணி பாருங்கள். உங்கள் உள்ளங்கையை பாருங்கள், ரெட்டிஸாக தெரியும் இல்லையா? பிளட்டு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ உங்கள் உடம்புக்குள்ள தேகத்துக்கு தேவையான சக்தியை கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த உள்ளங்கையில் இருக்குது. அதே மாதிரி தான் உள்ளங்கால், உள்ளங்கால்லையும் சோல்லையும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் தெரப்பி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளங்காலில் நம்மளோட உடல் உறுப்புகளை பூரா டயக்ராம் போட்டிருக்கோம். ஃபேக்ட்டு. உள்ளங்கையும் ஜோதிடம், அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி பொய் இல்லை. ஒரே விஷயம், நம்ம ஆளுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுதாக கற்றுக்கிட்டு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் அறகுறையில் சொல்கிறனால தான் எல்லாருமே சில பேர் ஏற்றுக்கிறதில்ல, சில பேர் தப்பாக இருக்கான், சில சாமியார்களை சில சொல்கிறதோ சில தவறுகள் வர்றதுக்கான காரணம். முழுதாக உண்மையாக பயன்படுத்தும் பொழுது அதோட விதி மீறல் இருக்காது. கட்டாயம் அதற்கேற்ற பலன் உண்டு. நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நிறைய விஷயங்களை நான் அப்ளை பண்ணி அது கிடைச்ச பின்னாடி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது. ஐயா கிட்ட பேசிகிட்டு கூட சொன்னேன். என்னோடய மாணவன் ஒரு கிறிஸ்டின் மாணவன் திருப்பி இந்த யோகா கிளாஸுக்கு வந்தப்போ அதை பார்த்துட்டு நான் சொன்ன கருத்துக்களை எடுத்துகிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கூட உட்காந்து இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஈடுபாட்டோடு பண்ணிப்பார். ஒத்துக்கலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீ விட்டுரு அப்படின்னு சொன்ன பின்னாடி அவர் பண்ணி இன்றைக்கி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணியிருக்கார். ஒரு இதை சேர்ந்த செங்கல்பட்டை தாண்டி உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன், காணிக்கைநாதன் அவர் பேரே. ஏன்னா ஆர்பனைஸ் இதில் படித்து அப்படி வந்தவர். இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிஜி பண்ணிக்கிட்டு இருக்கார். பிஜி முடிச்சுட்டு இப்போயே வெளியே யோகா கிளாஸ் மற்ற எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் பண்ணுற தவறு முழு மனதோடு ஈடுபட்டு செஞ்சு அதில் பலன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் பேசணும். பட் அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. அதை ஈடுபடாமல் இப்போ சார் சொல்லிட்டாங்க ஓகே அப்படியே எடுத்துக்க கருத்தை. நான் சொன்னாலும் அப்படியே எடுக்காதீங்க. ஐ யூஸ் டு டெல் ஆல்வேஸ் when I say just cross check it. பகுத்தாய்தல், அதுதான் நம்ம வேறுபடுறோம். பகுத்தாய்ந்து உண்டா இல்லையா என்று ஆராயும் தன்மை நம்மளுக்கு இருக்குது. கடவுள் கொடுத்துருக்காரு 6 அறிவை. அதை நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். அதை பயன்படுத்தி நம்ம அதோட பொருளை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த உள்ளங்கையில் பூரா ஆக்டிவேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் உள்ளங்கால். பிரயாசன், பேக் கிரசன்ட் போஸ்ன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் செகண்ட் சூரிய நமஸ்காரில். ஸோ பேக் ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப, ஆர்ச் பேக் பண்ணுறப்ப உங்களோட கைகள் மேலே உயர்த்தப்படும் பொழுது உள்ளங்கையிலிருந்து உங்களது தோள்பட்டை மற்றும் உங்களது பின்புற பகுதி, தோள்பட்டையின் பின்புற பகுதி அப்பர் பேக் என்று சொல்லப்படுவதும், இன்னும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா லோயர் பேக் என்று சொல்லப்படுகின்ற முதுகுப்புறமும் ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். அங்கே கேச்சஸ் வராது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடும், லோ பேக் ப்ராப்ளம் வராது. ஸோ உங்களுக்கு மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குது. தேர்டு பாதஹஸ்தாசன், கீழே போயிட்டு தரையை தொடுவோம் உள்ளங்கையை. அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிருஷ்ட பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதி வரலும், கெண்டைக்கால் பகுதி வரையிலும் உங்களுக்கு நரம்பு ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகிறப்ப என்னன்னா பிளட் சர்க்குலேஷன் லோயர் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிடும். இங்கே ஒரு கொஸ்டினை உங்கள்கிட்ட விடுறேன். ஹார்ட்டுன்றோம். செகண்ட் ஹார்ட்டுன்னு பாடியில் ஒரு இடத்துல இருக்குது, தெரியுமா எங்கன்னு? தெரியாது. உங்கள் கெண்டைக்கால் பகுதி தான் செகண்ட் ஹார்ட்டு. காஃப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? திஸ் இஸ் கால் செகண்ட் பெரிபரல் ஹார்ட். இட் இஸ் கால் செகண்ட் பெரிபரல் ஹார்ட். ஏன்னா நம்ம கீழே போகிற அந்த பிளட்டை திருப்பி அங்கே தான் பம்ப் பண்ணி மேலே அனுப்புது. அதனால தான் கெண்டையை பயன்படுத்துகிறோம். நம்ம காப்பு போட்டதுக்கான விஷயம் அதுதான். அந்த காலத்தில் கொலுசு போட்டதுக்கான ரீசன் அதுதான். அங்கே தான் அந்த நரம்பு முடியுது. அதனால சொல்ல ஊர் பக்கம்லாம் ஏதாவது இந்த கிஃப்ட் பண்ணானா கெண்டைக்கால் நரம்பை கட் பண்ணுறான், முடிஞ்சு போச்சு லைஃப்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் எ வெஜிடபிள் தான். யூ கான்ட் டு எனிதிங். எதுவும் அவராக செய்ய முடியாது. அந்த நரம்பு உருவி எடுத்துட்டா. ஸோ அதுதான் என்னது ஆதாரமாக இருப்பது. அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஹார்ட்டுக்கு போகிற ஆர்டரியோட லிங்க் அங்கே உண்டு. அப்போ மூணாவது செய்கிறப்ப அந்த ஒரு பலன். ஃபோர்த்து அஸ்வசஞ்சலாசன், குதிரையில் போகிற மாதிரி ஒரு போஸ் ஆல்டர்னேட்டில் பண்ணும் இல்லைங்களா? அப்போ பண்ணப்போ என்ன ஆகுன்னா, நம்மளோட முன்னங்கால், வலது காலை வைக்கிறப்ப முன்னங்காலில் தொடையோட முன்பகுதி கிரைண்ட் ஜாயிண்ட் என்று சொல்லுவோம். நம்ம இடையில் உள்ள ஜாயிண்ட்டு லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணியிருப்போம். ஸோ உள்ளங்கையை ஊனி மேலே லுக் அப் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முன்னங்கால்கள், உங்களது லோ பேக்கு, அது மட்டுமல்ல பின் கழுத்து, பின்பு உங்களோட கை, புஜங்கள் எல்லாம் தேவையான சக்திகள் கிடைக்கும்.
5 சேது பந்தனாசன் என்று சொல்லுவோம். பிரிட்ஜ் போஸ்ட்லையும் சொல்லலாம், அல்லது நமஸ்கார் போஸ்ட்லையும் சொல்லுவோம். அந்த முஸ்லீம்கள் நமாஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லுவாங்க. நம்ம கும்பிடுறப்ப விழுந்து கும்பிட்றப்ப நமஸ்கரிக்கிறப்ப பண்ணுற மாதிரி ஃபுல்லாக சாஷ்டாங்கமாக இல்லாமல் நீல் டவுன் பண்ணிவிட்டு சாஷ்டாங்கம் பண்ணி கீழே தொட்டு எந்திரிப்போம். அப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் யூ ஆர் ஸ்ட்ரெச்சிங் அப் யுவர் அப்பர் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் அப் ஆகும். கைகளுக்கு வலுப்பெறும். டோன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த காலுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்டோன்னா எதுன்னு தெரியுங்களா? பெருவிரல் காலோட பெருவிரல் தான் பிக்டோ. அது இல்லைன்னா உங்களால் என்ன ஒரு காரியங்களும் செய்ய முடியாது வாக்கிங்கில், மூமெண்ட்டில். அதுதான் பேஸ். எப்படி தம் ஃபிங்கரோ கைகளுக்கு விரல்களுக்கு ஆதாரமோ அதே போல் தான் உள்ளங்கைகளுக்கு. ஸோ அந்த டோவில் யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதோ அந்தளவுக்கு அவங்க லெக் பவர் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வெறுங்காலில் தோட்டத்துலையோ இதுலையோ வயக்காட்டிலையோ நடக்கிறப்ப அதில் நடந்து பஞ்சு மாதிரி பார்த்தீங்கன்னா கால் அவ்வளோ உரமேறி போயிருக்கும். அந்த கால் வலினே இருக்காது. 80 வயசுக்காரர் அவர் பாட்டு நடப்பார், ஓடுவார், சைக்கிள் ஓட்டுவார், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எவ்ரிதிங் they will do every activity, எல்லாம் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டி மட்டும் இல்லை, விவசாயமும் செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் பார்த்துருக்குறேன். இன்னும் எங்களுக்கு நிலம் இருக்குது. நான் உழுதுருக்கிறேன், மண்வெட்டி பிடிச்சி வெட்டியிருக்கிறேன், தண்ணி பாய்ச்சிருக்கிறேன், இற வெட்டி போட்டிருக்கேன், தலையில் தண்ணி சுமந்து தாவரங்களுக்கு, அதாவது தென்னை மரம் மாமரத்துக்கு தண்ணி ஊற்றியிருக்கிறேன். எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறோம். அப்போ இருந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஐயாட்ட பேச சொன்னாங்க, எல்லாம் கதவு அடைச்ச மாதிரி இருக்குது, வென்டிலேஷன் இல்லை. உண்மை தான். ஒரு சில நேரத்தில் திங்க் பண்ணுறது உண்டு, பேசாமல் படிக்காமல் இருந்திருக்கலாம்டா, ஊர் பக்கமே பேசாமல் மாடு கண்ணை பார்த்துட்டு செஞ்சுட்டு இயற்கை சூழலோட நல்லா நிம்மதியாக இந்த டென்ஷனு ப்ரெஷரு. சென்னை லைஃப் எப்படி இருக்குது இன்றைக்கி? ஓடுன்னு ஓட வேண்டியிருக்கு. ஐயா சொன்ன மாதிரி 2 மணிக்குன்னு சொல்லிட்டாங்க, லேட்டாக போகக்கூடாது, வாத்தியாரே லேட்டாக போனால் தப்பு. அங்கே நான் ஒரு 12 டைமுக்காகவே கிளம்பிட்டேன். தாம்பரத்தில் இருந்து இங்கே வர என்ன அதிகபட்சம் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், 15 to 16 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் நம்ம வந்துட்டோம். அப்போ அந்த நேச்சுராலிட்டி கிடைக்காமல் போயிடுது. அப்போ வலுப்பெறும். 6 அஷ்டங்காசன் சொல்லுவோம். அஷ்டம்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? நம்ம அவயத்தில் உடம்பில் உள்ளதில் 6 மேஜர் ஜாயிண்ட் இருக்குது. சின்ன செஸ்ட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டு அண்டு ஹிப் ரீஜன், அதுக்கப்புறம் நீ, அதுக்கப்புறம் டோ. ஸோ இது எல்லா அவயங்களும் கீழே இருக்கும். ஸோ மற்றதில் இந்த உள்ளங்கைகளில் ப்ரெஷர் கொடுத்துட்டு செஸ்ட்டை மைல்டாக ரைஸ்அப் பண்ணணும். அண்ட் நீ பெண்ட் பண்ணியிருப்போம், பட்டக்ஸ் மேலே ரைஸ் ஆகிருக்கும், கீழே காலில் டோ ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் உள்ள உறுப்புகளுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அட் த சேம் டைம் ஷோல்டர் பிளேட் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் உங்களுக்கு முட்டி நல்லா வலுப்பெறும். உங்களோட டோ எட்ஜ் நல்லா வலுப்பெறும். 7 புஜங்காசன் உங்களுக்கே தெரியும், கைகள் வலுப்பெற. 8 யூகஷைன் போசுமாங்க, பர்வட்டாசனான்னு சொல்லுவாங்க, மலை போல் இருக்கிறது. இதை விட பெஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது கால்வலி இருந்துச்சுன்னா இந்த ஒன்றை பண்ணிங்கன்னா போதும். கைகளை ஊன்றிட்டு அதாவது கீழே இந்த ஆங்கிள் மேலே ரைஸ் ஆகக்கூடாது, ரைஸ் ஆகாமல் ஃப்ளாட்டாக இருக்கணும். வச்சு பண்ணிருப்போம். உங்களுக்கு இங்கே பிரிஸ்ட பகுதியிலேருந்து இழுக்கும். அதுக்கு பேர் தான் சயாட்டிக் நர்வ். இன்றைக்கி இருக்க லோ பேக் பெயின்னு சில பேர் சொல்லுவாங்க, திடீர்னு எனக்கு இங்கே வலி இங்கே வலிக்குது, எட்ஜில் கையில், காலில் அங்கே வலிக்குது, திடீர்னு அங்கே இழுக்குதுன்னா விஷயம் இங்கே ஆரம்பிக்கிறது. என்னென்னா நாள்பட நீங்கள் ஒழுங்காக நடக்காதோ, உங்களோட லைஃப் ஸ்டைல் வாக்கிங் ஸ்டைல் மாறினதுலையோ, ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறதுலையோ, அல்லது ரொம்ப நாள் உங்களோட செப்பல்ஸை யூஸ் பண்ணுறதுலையோ, அல்லது வாக்கிங் ஸ்டைலில் மிஸ்டேக்கோ இதில் இருக்கிறதுனால வரக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக. அது பின்னாடி தான் அதுதான் அக்ரிவேட் ஆகி பேக் பெயின், சர்விக்கல் பெயின் அப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் சொல்லணுன்னா, இந்த தலையில் யார் ஒருத்தர் அப்படி கையை வச்சு அழுத்தின வலிக்குதுன்னா ஸ்ட்ரெஸ் அந்தளவுக்கு ஜாஸ்தி உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 2 பாயிண்ட்லாம் இப்படி அழுத்தி லைட்டாக பிடிச்சாவே வலிக்குதுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அவங்களுக்குள்ளே டெபாசிட் ஆகி பெயின் அக்ரிகேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த விஷயங்களுக்கு நல்லது. ரொம்ப பேக்கில் சயாட்டிக்லேருந்து கீழே வரையிலும் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். 9 as usual அஸ்வசஞ்சலாசன், 10 பாதகஸ்தாசன், 11 ஆர்ச் பேக் அண்ட் 12 நமஸ்கார். இப்போ நான் சொன்னது இந்த 12ல் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் எண்டூரன்ஸுன்னீங்க, ஸ்பீடுன்னீங்க, எஜிலிட்டின்னீங்க, எபிலிட்டின்னீங்க, ஸ்ட்ரென்த்துன்னீங்க, எப்படிங்க ஒரே இதில் வரும்? ஒரே இதில் வராது. இந்த 12 சைக்கிளில் ரெப்டேஷனை ஒரு 12 அல்லது 21 முறை ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா இது எல்லாம் பாசிபிள். இப்போ நீங்களே தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஒரு தடவை பண்ணி எந்திரிச்சாலே இந்த அளவு கண்டினியூஸாக 12 பண்ணுறப்ப என்னாகும்? ஒரு டயர்ட்னஸ் தெரியும். அது 12 தடவை பண்ணுறப்ப, 12 to 20 தடவை பண்ணுறப்ப கட்டாயம் மூச்சு வாங்கும். நான் அனுபவிச்சிருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஃபார்மல் ஹாக்கி நேஷனல் பிளேயருங்க.
ஹாக்கி தான் என்னோடய தாய். ஹாக்கியிலேருந்து தான் நான் டெவலப் பண்ணேன். டென்னிஸ் இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி அண்ட் யோகா இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி, கபடி ஸ்டேட் ரெஃப்ரி as well as ஸ்பெஷலைஸ்ட். இந்த 4லையுமே நீங்கள் வெளியே போயிட்டு பொன்னன் பர்சன் கேட்டால் தெரியும். சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ஓரளவு தெரியும். அவங்க வந்து ஸ்டேட் நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ணவங்களாக இருந்தாங்கன்னா என் பேரை சொன்னீங்கன்னா தெரியும். எப்படி நான் ஹாக்கியில் இருந்தவன் இவ்வளவு பண்ண முடியும்? அது இல்லாமல் மற்ற கேம்ஸ் தட் இஸ் டிஃப்ரெண்ட். கிரிக்கெட் சொல்லவே வேண்டாம். இங்கே என்னோடய மாணவர் தான் எல் பாலாஜிலேருந்து, இவங்க முரளி விஜயிலேருந்து, அபினவ் மூந்த், மாலவன் ரங்கராஜன், சையத் முகமது, அப்துல் மாலிக், செந்தில்குமார், யோ மகேஷ், ஆதித்யா ஸ்ரீகாந்த், அனிருத் ஸ்ரீகாந்த், லாட் மோர், முரளி இப்போ ஆர்பிஐயில் இருக்காப்புல முரளி, ஏகே சுரேஷ். கிட்டத்தட்ட அந்த 5 வருஷத்தில் ஒரு எவ்ரி இயர் ஒரு 4 to 5 ரஞ்சி பிளேயர் இருப்பாங்க எங்கள் பையங்க. ஸோ எல்லாமே என்னென்னா அதான் சொல்கிறது, வித்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் உருவாக்க முடியும். எது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்றில் நம்ம ஈடுபாட்டோடு இருந்தோம்னா அடுத்ததை கற்றுக்க முடியும். இந்த இப்போ அழகாக கற்றுக்கிட்டு இந்த பண்ணியிருக்கீங்களே, உங்களால் எல்லாம் சாத்தியமே. அதை தட்டி விட்ற வேலை தான் இந்த ஆசிரியரோட வேலை. அழகாக தட்டி விட்ருக்காங்க உங்களை. தே ஹவ் நாட் யூ வெல். இதுதான் எங்களோட வேலை. எதனை கண்டுபிடிச்சி உங்களை சொல்லிட்டா அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் கட்டுப்படுத்த தேவையில்லை. நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. கரை புரண்டு ஓடுற வெள்ளம் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கொடுத்த இடம் எனக்கு இந்த விவேகானந்தா தான். ஏன்னா நான் எனக்கு ரெகக்னேஷன் 2008 தமிழ்நாடு பெஸ்ட் ஃபிசிக்கல் எய்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிகிட்ட கன்னிமரா லைப்ரரியில் எக்மோரில் வச்சு எனக்கு கிடச்சிது இந்த விவேகானந்தா கல்லூரியில் ஒர்க் பண்ணப்போ தான். நான் பல முறை திங்க் பண்ணியிருக்கேன், ஐயோ ஒரே ஒரு பிடி 3500 பேர் எப்பட்றா பார்க்க போகிறோம். டே காலேஜ் ஈவினிங் காலேஜ் 2 ஷிஃப்ட்டு ஒரே ஆள் தான், ஒரே ஒரு மார்க்கர். அப்போ இவங்களை வச்சு ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சாரி டு சே, பட் நான் எப்பயும் இது சொல்ல மாட்டேன். அது சொன்னாங்க, சார் இதுக்கு முன்னால் அந்த ஒரு கிரிக்கெட் சொல்லுவார், கிரிக்கெட் மட்டும் எல்லாத்தையும் பையங்களை கொண்டு வந்தார். எப்படி சார் நீங்கள் எல்லா கேம்லேயும் கொண்டு வந்தீங்க? ஹேண்ட்பாலை தவிர ஃபுட்பாலு, ஹாக்கி, பேஸ்கெட் பால், வாலிபால், டேபிள் டென்னிஸ், ரோயிங், ஷூட்டிங், டேபிள் டென்னிஸ், சிங்கிள்ஸ், டபுள்ஸ், எல்லா கேம்லையும் நான் என்ட்ரி கொடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 3rd லீடிங் காலேஜ் அவன் தான். யாருக்கிட்ட காம்படிஷனுங்க? லாயலா காலேஜ், MCC கூட. சரி, நம்ம விவேகானந்தா கல்லூரி 2004 to 2009 இன்னும் கேட்டால் சொல்லுவாங்க. வாரம் அங்கே ப்ரைஸ் இருக்கும். மண்டே நம்ம அசம்பிளியில் வாரம் இருக்கும். பால் பேட்மிண்டன் சொல்ல மாட்டேன், பால் பேட்மிண்டன் அப்பாயின்மெண்ட்டு, வாலிபால் அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்காங்க. கிரவுண்டு இல்லை சார் சொன்னாங்க. கோபாலபுரம் கார்ப்பரேஷன் கிரவுண்டில் பேஸ்கெட் பாலு, நுங்கம்பாக்கத்தில். இங்கே பிரச்சனை வந்தோன்னு அங்கே போயிட்டு பார்ப்பேன். என்னோடய ப்ளஸ் என்னென்னா அலுமினேஸை நான் யூஸ் பண்ணேன். அலுமினேஸ் பிளேயராக போனவங்களை கூப்பிட்டு, தம்பி பார்த்துக்க, அவனுக்கு ஒரு பெரிய ஆனர், தம்பி நம்ம டீம் பார்த்துக்க, ஈடுபாட்டோடு செஞ்சாங்க, சர்வீஸ் மைண்டோட. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட்டு ஆனுவல் டேயில் கூப்பிட்டு ஒரு ஹானரிங், அதுக்கு மேலே அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஸோ ஐ டெவலப் லைக் தட் ஒன்லி. கொக்கோ, கபடி எல்லாமே ஆனால் அந்த பேசிக் நாலேஜ் இருந்துச்சு. டீமை நான் செலக்ட் பண்ணிடுவேன். ஒரு சூஸியாக ஒரு 15-20 பேர் எடுத்துகிட்டு அதை ட்ரைனிங் பண்ணுறதுக்கு என்னோடய அலுமினே, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் நான் படித்தனால அந்த சர்க்கிளை கூப்பிட்டு பண்ணுங்க ஆம்பேன். நம்ம விவேகானந்தா கல்லூரியில் பண்ணவன் சுரேஷ்னு ஒரு பையனும், இன்னொருத்தன் பிரகாஷ்னு ஜக்லிங், அவங்க ரெக்கார்டே பண்ணியிருக்காங்க ஜக்லிங்கில், ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நிறைய அதே மாதிரி ஷூட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரோஹித்னு சொல்லிட்டு. ஸோ லாட் மோர் வி கேன் டெல். கிட்டாம்பி நம்ம ஸ்டூடெண்ட்டு தான், செஸ் கிட்டாம்பி. ஸோ லாட் மோர் இஸ் தட். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டெவலப் வெரி வெல். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம், சூரிய நமஸ்காரில் இப்போ இதை செய்கிறோம், ரிப்பீட் பண்ணுறப்ப எண்டூரன்ஸுன்ற ஒன்று டெவலப் ஆகுது. கண்டினியூஸாக பண்ணுறப்ப கையை ஊண்டி காலை ஊண்டி எந்திரிக்கிறோம், கைக்கு தேவையான சக்தி கிடைக்குது, காலுக்கு தேவையான சக்தி கிடைக்குது. மசில் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம். எஜிலிட்டி, எபிலிட்டின்னு சொல்கிறோம். குயிக்காக நம்ம கரெக்டாக ஒவ்வொரு போஸ்டும் பண்ணிட்டு எந்திரிக்கிறோமா, அதுக்கு பேர் தான் எபிலிட்டி, எஜிலிட்டி. எஜிலிட்டின்றது குயிக்கு, எபிலிட்டின்றது அது செய்யக்கூடிய தரம். கோஆர்டினேஷன், கை கால் வரலன்னா பிரச்சனை. ஸோ ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறோமா இல்லையா, கோஆர்டினேஷன் இல்லைங்களா. எக்ஸ்ப்ளோசிவ் பவர், கண்டினியூஸாக காலில் சக்தி இருக்குது, கண்டினியூஸாக பண்ணுறீங்க 21 டைம் வந்துடுது, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். அப்போ இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் 21 தடவை பண்ணுறதுக்கு? ஒரு 1/4 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம், 20 நிமிஷம் ஆகுங்களா? பயிற்சி ஆகிட்டால் 15 நிமிஷம், இல்லைன்னா அரை மணி நேரம் இருக்கட்டுமே, தப்பே இல்லையே. பிரேக் விட்டு கூட பண்ணலாம், தப்பே இல்லை. நாங்கள் ஒரு மோடிஜி அவர்கள் பண்ணப்போ இந்தியா அளவில் ஒரு ரெக்கார்டுக்கு பண்ணுறப்ப 175 தடவை சூரிய நமஸ்கார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாளைக்கு 75 டேர்ம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் 175. ஸோ அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, அந்த லைனில் இருந்த கூட பண்ண ஆரம்பிக்கிறப்ப என்னால் 36 தான் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணேன், ஈவினிங் ஒரு 36.
ஸோ 36 to 40 அப்படி பண்ணி 75. ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் மார்னிங் மட்டுமே கண்டினியூஸாக பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ 175 பண்ணி அந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் எல்லோரும் பண்ணதில் நம்மளும் ஒருத்தன்றப்போ ஒரு பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு அதை செய்ய முடியுன்றதை கற்றுக் கொடுத்தது அந்த விஷயம். ஸோ அதுதான் விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை செயல்படுத்துகிறப்ப அதுக்கேற்ற பயன் உண்டு. ரொம்ப வேண்டாங்க மூச்சு பயிற்சி பிராணாயாமா. ஏன்னா பிராணா சக்தி நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னு தெரியலை. யோகம்னோடனே என்ன சொல்லுவான் நிறைய பேர், வாட் யூ ஃபீல் அபவுட் யோகா? தவறாக நினைக்க வேண்டாம், என்னடா அந்த ஆள் கேள்வி கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான விளக்கத்தை கொடுப்பேன். நேரத்தை கடத்த தேவையில்லை, தெரிஞ்சதே திருப்பி பேச தேவையில்லை. அதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன், தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா பெரியவங்களும் நிறைய இருக்குங்க. யோகான்னா என்னங்க? என்னங்க? உடல் பயிற்சி, வெரி குட். அப்புறங்க மனசை ஒருநிலைப்படுத்துறது, வெரி குட். ஓகே. யோகத்தில் நார்மலாக இவங்க சொன்னது கொஞ்சம் அந்த கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்த சொன்னாங்க. யோகன்னொன்னே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சூரிய நமஸ்கார், பிராணாமா, சவாசனா, அவ்வளோதான் இல்லையா, மெடிடேஷன் அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக யோகம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லையா, பஞ்சபூதங்கள், அதுதான் சொல்லுவாங்க, அழகாக சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பட் ஐ வில் டெல். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தான் உடம்புல இருக்குது, உடம்புல இருக்கிறது தான் உலகத்தில் இருக்குது. அதனால தான் பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழும் பொழுது நம்மளுக்கு எந்த உபாதைகளும் வராது. கோவிட் கூட நம்மளுக்கு மட்டும்தான் வந்துச்சு, மற்ற உயிரினங்களுக்கு வந்துச்சுங்களா கோவிட்டு? யோசிங்க. நம்ம ஒருத்தந்தான் பிரபஞ்சத்தோடு இணையாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவையில்லாத சாப்பாடு, தேவையில்லாத நேரத்தில் சாப்பிட்றது, தேவையில்லாத நேரத்தில் முழிக்கிறது, சேஃப்டின்ற பேரில் எந்த நேரமும் செப்பல் ஷூவை போட்டு அலையிறது. இந்த பூமாதேவியோடு சேர்ந்து எத்தனை முறை கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட உடம்பை யோசிச்சு பாருங்கள். வெறும் பாதங்களில் இந்த பூமாதேவியோட எத்தனை கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பூமியில் எல்லா சக்தியும் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த மோதிரம் நம்ம உடல்நிலையில் எல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு தான். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சுண்டு விரல் எதை குறிக்கிங்க? குறிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி? நீர் சக்தி. நீரை சமநிலைப்படுத்துவதோ கூட்டுவதோ குறைக்கிறதோ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு சிம்பிள் சுவிட்ச்மெண்ட் சொல்கிறேன். எட்ஜில் கையை வச்சுட்டு இது ஃபயர், தம் ஃபிங்கர் ஃபயர், ஓகேங்களா? இதை வச்சு இந்த எட்ஜில் டச் பண்ணிங்கன்னா சமநிலைக்கு உதவும். குறைக்கணும்னா இதை கொண்டு வந்து உங்களோட தம் ஃபிங்கர் எட்ஜில் வச்சுட்டு மேலே பிடிச்சிருங்க. ஜாஸ்தி ஆகணும்னா மேலே வச்சிங்கன்னா சமநிலைப்படுத்த முடியும். இது நீர். இது என்னங்க? பூமி, எர்த்து. இது என்னதுங்க? ஆகாசம். எல்லா விரல்லையும் நீண்ட விரலாக இருக்குது, ஆகாயம். இது என்னதுங்க? காற்று, நெருப்பு. பஞ்சபூதமும் உங்கள் இப்போ சொல்லுங்கள், பஞ்சபூதமும் உடம்புல இருக்குது. உடம்புல இருக்கிறது தானே பஞ்சபூதமாக இருக்குது இல்லைங்களா? அதே தான் நான் பையங்களுக்கு சொல்லுவேன். சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. என்னையா கதை விடுற? சயின்ஸு சொல்கிறேன். சயின்ஸு ஃபயர் இருக்கா இல்லையா நம்ம உடம்புல? இருக்குங்களா? ஆசிட் தான் ஃபயரு. அது இல்லைன்னா டைஜஷன் ஆகாது, கழிவுகள் வெளியேற்றம் நடக்காது. ஏர், ஆஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. ஏர் இருக்குது, காற்று இருக்குது. உடம்பு மண், அணுக்களால் ஆனது, பல கோடி அணுக்களால் ஆனது தான் அந்த உடம்பு. மாஞ்சைகளாக சேர்ந்து இந்த ஷேப்பில் இருக்கிறோம், அவ்வளோதானே தவிர சிறு சிறு அணுக்களாக திசுக்களாக உருவானது தான் என்னது? இந்த உடம்பு, மண் இல்லைங்களா? ரைட், ஓகே. நீர் அஃப்கோர்ஸ் இருக்குது உடம்புல. நீர் இல்லைன்னா கிட்டத்தட்ட 60% மேலே நீர் தான் இருக்குது உடம்புல. நீர் இல்லைன்னா இல்லை. நீர் இருக்குது, நிலம் இருக்குது, காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்கா? ஆகாயம் இருக்குங்க. சோல், ஆத்மா. இந்த உடம்புக்கு அழிவு உண்டு, ஆத்மாவுக்கு அழிவே இல்லை, அழிவற்றது. உயிர் நாடி பிரிகிறப்ப இந்த சகஸ்ரால இருந்தால் மேலே போகும், பிரிஞ்சு போகும். சின்ன குழந்தைகள் பிறந்து பார்த்தீங்கன்னா தெரியல, நாடி துடிப்பை ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் சத்தியம் மண்டப்பு கூட சத்தியமாக கை அங்கே போகுது, உயிர் நாடி, உயிரோட இது. ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்குது. காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு செயலுமே இங்கே உருவாகவில்லை. பாருங்கள், இதுக்குள்ளேயே இந்த பஞ்சபூதத்தோட சக்திகள். அப்போ பஞ்சபூதத்தை பயன்படுத்துகிறப்ப நம்மளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் கட்டாயம். நான் பிளான்ட்டு கூட பேசியிருக்கேன், என் மாணவர்களை பேச வச்சுருக்கேன். கதையில்லை, நீங்களுமே இப்போ கிளாஸ் முடிஞ்சு போன பின்னாடி யார் என்ன சொல்கிறான்லாம் பார்க்காதீங்க. தனியாக நின்று ஒரு செடிக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீ நல்லா இருக்க, அழகாக இருக்க, நீ எனக்கு எவ்வளோ பயன் கொடுக்குற, காய் கொடுக்குற, கனி கொடுக்குற, பூ கொடுக்குற, எவ்வளவோ இது இருக்க, எனக்காக பயன்படுற, மரம் வெட்டி வீடு கட்ட எவ்வளோ பயன் கொடுக்குற.
உன்னை நான் வந்து இவ்வளோ நாள் தெரியாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு வந்து சத்தம் போட்டு சொல்ல வேணாம், மனசு வந்து பேசுங்க. ஆம் இல்லை என்று வரும் ரெஸ்பான்ஸ், காற்று அடிக்கிறப்ப இல்லை, அடிக்காதப்ப. நான் அதை உணர்ந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டு தான் அதை சொல்லணும். உணராமல் சொன்னோம்னா அதில் என்னையா கதை விடாதம்பாங்க. இட்ஸ் ஃபேக்ட்டு. நம்ம ஆந்திராவில் ஒருத்தர் இருக்கார், ராமகிருஷ்ணன் ஒரு ப்ரொஃபஸர். தம்பிகளுக்கு பிடிச்சமான பேர் வேறு. அவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக இது இல்லை, யூடியூப்பில் கூட நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வரும். சரணபவன்ற இதில் போய்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வரும். இட்ஸ் ஃபேக்ட். சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் மித்து அப்படின்னு சொல்லிட்டு. மாயை அல்ல பிரபஞ்சம், மாயை அல்ல பிரபஞ்ச சக்தி, மாயை அல்ல. அவர் இங்கே உட்காந்த மாதிரிக்கே லைட் எரிய வைப்பார். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னது அந்த சக்திகள் கிடைக்கிறதுக்கும் அடுத்தவரில் உணர்ந்து இது நடக்க போகுதுன்னு சொல்லுவாராம், முன்கூட்டியே சொல்லுவாராம். அதை பாலமுரளின்ற ஒரு ஆக்டர் வந்து லேடிங்க இப்போ இருக்க 70+ இருக்கார். இப்படி காமிச்சோன்னுமே ட்ரெயின் நிற்கும். சரிங்களா? ஓகே, அது படத்துக்கு சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். பட் அவர் சொன்னது, அவரும் அதை அவர் கூட இருந்து அனுபவப்பட்டிருக்காரு. அவர் சொல்லி தான் தெரிய வந்தது அவர் இன்டர்வியூ பண்ணுறப்ப. அப்போ உண்மை அவங்கெல்லாம் போய் சொல்ல என்ன தேவை இருக்குது? ஸோ அப்போ அவங்க என்னது அது கூட இருந்து உணர்ந்திருக்காங்க. அப்போ அவங்க சக்தி. அவர் சொன்னது என்னென்னா, இயற்கையோடு ஒவ்வொரு நாளும் நான் பேசுவேன், செடி மரம் கொடிகளிட நான் பேசுவேன், அதுதான் எனக்கு இந்த சக்தின்னு. உண்மை. நீங்கள் என்றைக்கு இயற்கையோடு ஒன்றிணைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நான் என்ன பேச போகிறேன்ற கூட நீங்கள் சொல்லலாம். சார் என்ன நினைக்கிறான்னு கூட சொல்லலாம், நான் என்ன நினைக்கிறேன்னு கூட சொல்லலாம். பொய்யல்ல, அதுதான் சொல்லுவாங்க. இங்கே உட்காந்துட்டு அங்கே உட்காந்துட்டு கேட்டால் நம்ம அமானுஷ்ய சக்தியுமோ பிரபஞ்ச சக்தி. அதை கிரகித்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா பாசிபிள் தான். எங்கேயோ உட்காந்து இங்கே நடக்கிறத சொல்கிறோம். சார்கிட்ட சொல்கிற கூட சொன்னேன். இப்போ இன்றைக்கி மொபைல் எல்லாம் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா? சயின்ஸ் பிரகாரமே சொல்லுவோம், மொபைல் வச்சுருக்கிறோம். எது மூலம் மொபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம்? அலைக்கற்றை இல்லைங்களா? வேவ்ஸ், வி யூஸ் டு சே வேவ்ஸ். அந்த வேவ்ஸில் தான் வந்து நம்ம அது ஃபிகரிங்காக வருது, இமேஜாக வருது, கம்யூனிகேஷனாக வருது, வாய்ஸாக வருது. ஏன் இப்போ பேசுகிற நம்ம வார்த்தைகள் கூட உள்ளே இருக்க நாபி கமலத்துக்குள்ளே இருந்திருக்க காற்று வந்து ஜால பற்கள் இருக்க உதவியோட மவுத்தோட ஹெல்ப்போட உச்சரிப்புகளாக வெளிவந்து வார்த்தைகளாக வருகின்றது. காற்று தான். அப்போ அந்த சக்தி இருக்கிறப்ப அப்போ ஏன் இருக்காது? அதை முறையாக பிராணா பண்ணி சக்தன் பண்ணுறப்ப. அதுக்காக தான் சொல்லுவேன், யோகம் என்பது பிராணா, சக்தியை உயிரூட்ட. ஆசனா, உடம்பில் உள்ள மாஞ்சைகளை எலும்புகளை சக்திப்படுத்த, வலுப்படுத்த, அல்லது மூமெண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்க. முத்துராஸ் உடம்பில் இருக்கக்கூடிய பிளாக்கிங்கை ரிலீஸ் பண்ணவோ அல்லது சர்க்குலேட் பண்ண பிளட்டை சர்க்குலேட் பண்ண அந்த முத்ரா பண்ணப்போ அதோட பயன் கிடைக்கும். பந்தா, உடம்பில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பை தேவையோ அந்த உறுப்பு வீக்காக இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அதை இன்னும் மகிமைப்படுத்துவதற்கும் பந்தா. கிரியா, விளிம்பை குளிச்சுக்கிறோம், வெளியே உடம்பை க்ளீன் பண்ணிடுறோம், உள்ளே இருக்க ஆர்கனை எப்படி க்ளீன் பண்ணுறோம், அதுதான் கிரியா. காற்றாக நீர் மூலமாக நாம் பயன்படுத்துகின்றோம். ஐவாஸ் கப்பு, ஜலநேத்தி, சூத்திரநேத்தி, தௌத்தி, உடையன பந்தா. ஸோ எல்லாம் இதுதான் யோகம். இது எல்லாம் சேர்ந்தது தான் யோகம். இதை அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அதில் தான் நிறைய டீச்சர்ஸ் மிஸ் ஆகிடுறாங்க. இவர் சார் வந்தோடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லாத்தையும் கொட்டக்கூடாது, தப்பு. அவருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கார், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க, அப்போ நீங்கள் வாங்க 1 மணி நேரம் என்கிட்ட யோகா பண்ணுங்கள். ஐயா என்னெல்லாம் 1/2 மணி நேரம் தான் முடியுமியா, பரவாயில்ல வாங்க. முதல்ல அவர் கான்ஃபிடென்ட்டை கொடுங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. 1 மாதம் போனோடனே அவரே உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருவார், 2 மணி நேரம் டைம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா ஹி கம் டு நோ த வேல்யூ ஆஃப் தட், இல்லைங்களா? அந்த வேல்யூ தெரியும் அவர் ஆரம்பிச்சிடும். மன அமைதி, சாந்தம், முடிவெடுக்கும் திறன், இதெல்லாம் மெடிடேஷனில் கிடைக்கக்கூடியது. சிந்திக்கும் திறன், முடிவெடுக்கும் திறன், உடம்புக்கு எந்த உபாதையும் வராது. அதாவது சொல்கிறாங்க, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் நான், 81 முறை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிங்கன்னா சூரிய பேதா சந்திர பேதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வலது பக்கம் நாசி துவாரத்தில் சூரிய பேதா சூடான காற்று வரும், இடது பக்கம் சந்திர பேதா குளிர்ந்த காற்று வரும். இதுதான் நம்ம உடம்பில் நாங்கள் சயின்டிஃபிக்கலாக சொல்லுவோம். சஜிட்டலாக கட் பண்ணால் நடுவில் நம்ம பாடி அப்படி கட் பண்ணி எடுத்தால் மெடிக்கல் டேர்ம் பிரகாரம் இந்த பக்கம் இருக்க உறுப்புகளை பூரா இந்த நாசி துவாரம் கண்ட்ரோல் பண்ணும், இந்த பக்கம் இருக்கிறது இந்த நாசி துவாரம். அதை வச்சு தான் 200 வருடம் ஆயுள் காலத்தை நிர்ணயிச்சாங்க. மல்லாக்க படுக்கக்கூடாது, குப்பரிக்க படுக்கக்கூடாது, ஒரு கழிச்சு தான் படுக்கணும். லெஃப்ட் சைடு மட்டும் படுத்திங்கன்னா நீங்கள் படுத்து பாருங்கள், ரூம் போயிட்டு இங்கே படுத்தோன்னே இந்த நாசி துவாரத்தில் வரும், இந்த பக்கம் காற்று வராது. இந்த பக்கம் படுங்க, இதில் வரும், இதில் வராது. அப்போ இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, நிர்ணயித்தது 100 to 100 200 வருடங்கள் வாழலாம். இந்த முறையில் வாழ்கிறப்ப பெட்டில் படுக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு தரையில் படுக்கணும், தலைகாணி வைக்கக்கூடாது, அல்லது மெதுவான ஒரு சின்ன பில்லோஸ் வைக்கலாம்.
இதெல்லாம் நம்ம நடைமுறையில் இருந்தது. அதை அந்த நடைமுறை அதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில், லைஃப் ஸ்டைலில் மாறுறப்ப நம்மளுக்கு அதோட பயன்களை இழந்துடுறோம். அதை கொண்டு வரணும். இன்றைக்கி வரல எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் இருக்குது, சோஃபா இருக்குது, கட்டில் இருக்குது, டைனிங் டேபிள் இருக்குது, கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் குடும்பத்தோடு, தரையில் அமர்ந்து தான் சாப்பிடுவோம். அன்னத்துக்கு கொடுக்குற மரியாதை ஒன்று மானசீகமாக. இரண்டாவது விஷயம், கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்ப பத்மாசனா போட்டு சப்பளங்கால் போட்டு எந்திரிச்சு உட்காடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நீ பெயின் வராது, ஆங்கிள் பெயின் வராது, இருந்தாலும் சரியாயிடும், ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஒரு சயின்ஸ் ப்ரூவன் விஷயத்தை சொல்லிடுறேன். சமணங்கால் போட்டு உட்காரோம் இல்லைங்களா, இந்த சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப அதை வச்சு அவனோட லைஃப் ஸ்டைலை சொல்லிட்டாங்களாம், எவ்வளோ நாள் அவன் வாழ்வான் அப்படின்னு சயின்ஸில் இப்போ நிரூபிச்சிருக்காங்க சமீபமாக, ரொம்ப சமீபத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு கையை ஊண்டாமல் எந்திரிக்கிறாங்க பார்த்தீங்களா, டெஃபினட்டாக அவங்களுக்கு 70 to 80 வயசுக்கு மேலே தானா, ஆயுட்காலம் அது கம்மி கிடையவே கிடையாது. இந்த ஒத்த கையை சப்போர்ட் பண்ணி எந்திரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 60 வயசு, 50, 60 சம்திங். இது 2 கையும் லைஃப் இன்னும் கம்மி. இது அவங்க சயின்டிஃபிக்கலாக ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம், உடல் ரீதியாக ஒரு செயலை செய்யும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதையும் இந்த லைஃப் இதையும் கால அளவீடையும் வச்சு அவங்க சயின்ஸு ஒரு டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள். அப்போ நம்ம முன்னோர்கள் பண்ணதும் நம்மளோட நடைமுறை பழக்க வழக்கங்களும் மாறத்தான் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ கூடிய மட்டும் உடற்பயிற்சி செய்யணும். அது நீங்கள் யோகாவாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்றில் உங்களை ஈடுபடுத்துங்க, கட்டாயம் தேவை. அது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறைக்கு நம்ம இதை செய்யலை அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்பேன் 30 40 சொல்ல முடியாது. சாரி, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, அந்த காலத்தில் யார் 10 வயசில் 30 வயசில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாங்கன்னு கேள்விப்பட்டீங்க? ஒரு குழந்தை 7 வயசு ஹார்ட் அட்டாக்கில் இறக்குது இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில். 12 வயசு 18 வயசு பெரிய ஆக்டர்ன்றாங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்படியே கொலாப்ஸ் ஆகி இறக்குறாங்க. ராஜ்குமாரோட அவர் பையன் இல்லையா, புனிதா சம்திங், ஐ திங்க் கர்நாடகா. அது ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்? அப்போ ஆசிரியரோட முறையான பயிற்றுதல் இல்லாமல் பண்ணுனா அதுக்கேற்ற பலன் தான். எப்பயுமே ஆசிரியர் குருவோட துணையின்றி எதுவும் செய்யக்கூடாது. ஏன் நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கல, கடவுளை அடையும் வழியே குருவின் நாமத்தில் சென்றால் அதை பலிக்கும். அவரே சொல்லியிருக்கார், குருவோட வா, தனியாக வந்தால் அவனுக்கு கிடையாதுறப்போ அப்படின்னு. ஸோ அதனால் என்றைக்கும் அதை முறையாக பயன்படுத்துகிறப்ப அதோட பயன் உண்டு. அதனால் உடற்பயிற்சி செய்யுங்க, உங்களோட வாழ்க்கை முறையை நல்லா டெவலப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ரொம்ப நல்ல விஷயம், வேறு எதுவுமே தேவையில்லை. தோப்புக்கரணம் சொல்லியிருக்கேன், அதை இப்போ டெமோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸ்போர்ட்ஸுன்றப்ப நிறைய பேர் ஏதோ அது விளாண்டா படிக்க முடியாது அப்படின்லாம் இருக்குது. தெரில, நான் என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாமா என்னன்னு தெரியல. உடற்கல்வியிலும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இந்தியா அளவு விளாட்ற அளவுக்கு விளாண்டுருக்கிறேன். கல்லூரி படிப்புலையும் ஒரு பேராசிரியர் லெவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ விளையாண்டதுனால நான் என்ன கீழே போயிட்டேனுங்களா? ஒரே விஷயந்தான், அதை ஊக்குவிப்பவரும் அதை பற்றின தெளிமையான சிந்தனை பற்றி அறிவுறுத்தாததும் தான் தவறு. அது முழு பொறுப்பு யாருன்னா முதல்ல பெற்றோர், அதுக்கப்புறம் ஆசிரியர். படித்தா போயிடும்டா, வேலை கிடைக்காதுடா, சுற்றுருடா. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, விளையாடுறவன் ஒழுக்கமாக இருப்பான். இதுக்கு சொல்ல ஏதோ 1-2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்லாதீங்க. விளையாண்டா, உண்மையாக விளையாண்டு நான் அச்சீவ் பண்ணுன்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட குட் குவாலிட்டி இருக்கும். தண்ணி தம்ம சிகரெட்டு, சாரி அது சொல்லலாமான்னு தெரில, பட் சொல்ல வேண்டிய இடம் சொல்லி தான் ஆகணும் இல்லைங்களா? நான் தைரியமாக சொல்லுவேன், அந்த விளையாட்டு தான் என்னை காப்பாற்றுச்சு, எல்லாம் என் முன்னாடி இருந்து என்னை காப்பாற்றுச்சு. எம்சிசியில் படித்தேன், மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில். ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இருக்கிறதெல்லாம் அது காலேஜே இல்லை. நாங்கள் படித்தப்போ அல்ட்ரா ஃப்ரீக்கு ஒரு பக்கம் காம்படிஷன் போகும், ஒரு பக்கம் டான்ஸ் போகும், ஒரு பக்கம் ஸ்டடீஸ் போகும். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளை பண்படுத்தின விஷயம் அதான். நான் லேலோலையும் படித்தேன், அங்கே எம்சிசியும் படித்தேன். பட் விஷயங்கள் என்ன, நம்ம கற்றுக்கிற விஷயங்கள், அங்கே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அதுதான் சொன்னேன். இப்போ பண்பாடு கலாச்சாரம், அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதுதான் நீங்கள். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்றீங்களா? ஃபிசிக்கல் எஜுகேஷன் நிறைய காலேஜும் நிறைய ஸ்போர்ட்ஸ் வச்சுட்டு நாங்கள் பெருசாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவில் உங்களுக்கான பயனை கொடுக்குறீங்க. ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு விளையாட்டை நீங்கள் உங்களாலேயும் முடியும்னு இப்போ நிரூபிச்சிருக்கிறீங்க. ஏன் நீங்கள் ட்ரை பண்ணால் இதை விட நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். கட்டாயம் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேலே சொல்லிட்டா, நாங்கள் கிரவுண்டை தெய்வமாக வணங்குவோம். அந்த தெய்வத்தையே நீங்கள் வணங்கக்கூடியவங்க, நீங்கள் காட்டுற வழிகாட்டலாம் இந்த விளையாட்டே பின்பற்றி வரும். இன்றைக்கி நீங்கள் எந்த கேம் இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்தீங்கனாலும்
யோகா பண்ணிட்டு தான் உள்ளே போகிறான், அவன் வெற்றி பெறுறான். இது உண்மை. முதல்ல டாக்டர் இருப்பாங்க, ஃபிசியோ இருப்பாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் டீமோட ஒரு கண்ட்ரிக்கு விளையாடுற, நாட்டுக்கு விளையாடுற கண்ட்ரியோட யோகா டியூட்டரும் தேவை. ஒரு டீம் அச்சீவ் பண்ணணும்னா விளையாடுறதுக்கு முன்னால் ஒரு 15 நிமிஷம் கொண்டு போய் அவன் தனி அறையில் வச்சு அவனுக்கு ஒரு மெடிடேஷனை கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம். நீங்கள் சிம்பிள். இப்போ நீங்கள் விளையாடுற மூடு வந்துட்டா, இப்போ சொல்கிறேன் தம்பி நாளைக்கு காலேஜ் லீவுப்பா அப்படின்னா எப்படி சந்தோஷம் இல்லையா? பாராட்டணியா அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நாங்களாம் ஏன்றுவோம். லீவு கிடைக்கிது இல்லை, ஜாலியாக ஒரு நாள். பரவாயில்ல, நீங்களும் நல்லா படிக்கிறவங்க. இவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு இருக்கீங்க, உங்களால் எதுவும் செய்ய முடியும் இல்லையா? இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன். எங்கள் பையன்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் கிடையாதியா, ஓன்னு சத்தம் போடுவோம். ஏன்னா அவனுக்கு ஒரு ஃப்ரீ கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து பார்க்குறதில்ல. இன்றைக்கி நீ கஷ்டப்பட்டினா பின்னாடி நல்லா இருக்கலாம். இளமையில் கஷ்டப்படுற யாருமே முதுமையில் கஷ்டப்பட்டதா சரித்திரம் கிடையாது. முறையான வகையில் இளமையில் கஷ்டப்பட்டால் பின்காலத்தில் நல்லா இருக்கலாம். எங்கள் அப்பா அம்மா டீச்சர், என் ஒய்ஃபோட அப்பா அம்மா டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர்ஸ். இவங்க ஒரு 80,000 பென்ஷன், அவங்க ஒரு 80,000 பென்ஷன். ஒரு பைசா நான் வாங்கலை. 95 கல்லூரி முடித்ததுக்கப்புறம் இந்த சென்னையில் நான் வேலைக்கு போனேன். கெஸ்ட்டாக ஆடினேன். இன்கம் டேக்ஸ், ஏஜிஎஸ், போர்ட் ட்ரஸ்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இவ்வளவுலையும் அப்பாயின்மெண்ட் தரேன்டான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு விளையாட வச்சுட்டு கடைசியில் கொடுக்கல. 27 வயசாச்சு. அதுக்கப்புறம் நான் பிபிஎட் போய் சேர்ந்தேன். எனக்கு யாரும் அறிவுறுத்தலை. இந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, விளையாட்டில் எனக்கு நான் அதில் அச்சீவ் பண்ணணும், யூனிவர்சிட்டி வாங்கணும், யூனிவர்சிட்டி லீட் பண்ணணும், இந்தியாவுக்கு விளாடணும். அது ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக இந்தியாவில் சைன் பண்ண முடியல. அந்த லெவலுக்கு கேம்ப் அளவு போயிட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு குக்கிராமத்துலேருந்து வந்தோம், பேக்கப் இல்லை. இன்றைக்கி நான் மாணவனை உருவாக்கி நேஷனல்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ மாணவர்கள். அது எனக்கு என்ன, இப்போ கடவுள் எனக்கு கொடுத்த பணி என்ன, தம்பி நீ கற்றுக்கிட்டதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தாடா அப்படின்னு எனக்கு கடவுள் உருவாக்கியிருக்கார். நான் இங்கே விவேகானந்தாலேருந்து மிஸ் ஆகிடுச்சேன்னு நினச்சேன். ஏன்னா போஸ்டிங் வர டயத்தில் 2009 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன் OMCA கல்லூரிக்கு. இங்கே இருந்திருந்தேன்னா ஃபிசிக்கல் ரைட்டுன்ற லெவல்லே போயிருக்கோம். டீமை கூட்டி போவோம், எல்லாம் ரைட்டு. இங்கே பெருமையாக சொல்கிறேன், ரைட் ஓகே. பட் இன்றைக்கி என்கிட்ட வருடம் ஒரு 500 மாணவர்கள் கற்றுக்கொண்டு வெளியே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக ஆயிடுச்சு அங்கே போய். எத்தனை மாணவர்கள், அவர்கள் எத்தனை பேர் உருவாக்கிட்டாங்க பாருங்கள். என்னோட எண்ணம் இவ்வளவு தான். நான் உண்மையாக இருந்ததுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த எண்ணம் எவ்வளவு பாருங்கள், இல்லைங்களா? அதுதான் சொன்னேன். நீங்கள் உண்மையாக உழைக்கிறப்ப வரும். அங்கிட்டு கொஞ்சம் காலேஜில் படிக்கிறப்ப கிளாஸ்மேட்டு படத்துக்கு போவான், வெளியே சுற்ற போவான், ப்ரோக்ராம் போவான், மியூசிக் போவான், இன்னும் கொஞ்சம் எக்ஸட்ரா இருக்கும், மனசு இழுக்கும். ஆனால் டேய் நீ டீமுக்குள்ளே வரமாட்டடா, ஒழுங்காக கிரவுண்டுக்கு போகலனா ஓடி போயிரு கிரவுண்டுக்கு. எங்களை அது சேனலைஸ் பண்ணிச்சு. விளாண்டோம் ஜோனு, டிஸ்ட்ரிக்ட். அப்போ எல்லாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டினா பெரம்பலூர், திருச்சிக்கு முன்னால் பெரம்பலூர் வரலையும், சேலத்து வரையிலையும், பாண்டிச்சேரி தாண்டி இந்த பக்கம் திருத்தணி வரலையும் இவ்வளவு பெருஞ்சது தான் ஒரு யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அதில் ஒரு ஃபார்ம் 3 விளாண்டு யூனிவர்சிட்டிக்கு ஆடுறாருன்னா பெரிய விஷயம். அவ்வளோ டஃப்பாக இருக்கும். இப்போ எல்லாம் தடிக்க விழுந்தால் கிடைக்குது, அது வேறு விஷயம். பட் ஈவன் தோ இஃபைன் டஃப் இருக்குது, மோர் காம்படிஷன் வேர்ல்டு யூ ஆர். நிறைய வந்துட்டாங்க, நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் விளையாட்டில் ஈடுபடுறப்ப என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, காலைல 6 மணிக்கு கிரவுண்டில் இருக்கணும், 4 மணிக்கு கிரவுண்டில் இருக்கணும். இதுக்கு இடையில் படிப்போம். எங்கே போய் வெளியே சுற்ற தோணும்? கிரவுண்டு கரெக்டாக போகணுன்னா அச்சீவ் பண்ணணும், டீமில் வரணும், ஸ்டேட் பிளேயர், நேஷனல் பிளேயர். நேஷனல் வந்துருச்சு, ஒரு நேம் வந்துருச்சு, அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ இன்னும் விளாடணும். நான் இன்டர்நேஷ்னல், சரி இன்டர்நேஷ்னல் போனால் பத்துமா? தோனியை போய் கேட்டிங்கன்னா இப்போ வயசாச்சுன்னு ரிட்டையர் வேணால் ஆயிருப்பாரே தவிர அவருக்குள்ள ஃபயர் குறைஞ்சிருக்காது. அவர் ஒரு டீமை உருவாக்குவார். இன்றைக்கி ஆடிக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஐபிஎல்லில் விளாண்டுட்டு இருக்கார். சச்சின் டெண்டுல்கர் நினச்சி பாருங்கள், ஒரு அதை விட கிரேட் எக்ஸாம்பிள். ஏதாவது இதுவரையில் ஒரு ஃப்ளா ஒரு மேலே இருக்கா? ஸ்போர்ட்ஸ்மேன், டிசிப்ளின். ஸோ உண்மையாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன்கிட்ட நல்ல குணங்கள் நிறைய இருக்கும், உதவும் குணங்கள் இருக்கும், 4 பேர்த்துக்கு உருவாக்குற குணங்கள் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஒழுக்கம் விளையாட்டில் இருக்குது. அதுக்கு நான் ஒரு சின்ன 6 letters மந்திரத்தை சொல்லிடுறேன். ஐ டென்ட் காப்பி இட் ஃப்ரம் எனிவேர். இதை நான் ஒரு ப்ரெசென்ட் பண்ணி ஒரு நேஷனல் செமினாரில் தே கிவன் தி பெஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் இப்போ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்? ஸ்போர்ட்ஸ்னால் என்ன? ஸ்போர்ட்ஸ் என்றால் என்ன? நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம் மீனிங்? விளையாட்டு, உடற்பயிற்சி, இல்லைங்களா? ரைட். நான் சொல்ல போகிற அந்த 6 letter ஸ்போர்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களை அச்சீவ் பண்ண முடியும். டேம் ஷியர் when you are following properly this word you keep it as a mantra. The first letter start what? Yes, இல்லைங்களா? that means select, தெரிந்தெடுத்தல், தேர்ந்தெடுத்தல், தெரிஞ்சு எடுக்கணும், செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இந்த சமஸ்கிருத கல்லூரி தான் நீங்கள் சேர போகிறீங்கன்னு தெரிஞ்செடுத்து வர்றீங்க. எத்தனையோ கல்லூரி இருக்கப்போ, இல்லைங்களா? ஃபஸ்ட் செலக்டிங்,
ரைட். செகண்ட் என்னங்க, P ஃபார் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பிளான் இட். திட்டமிடுதல் தேவை. யூ ஹேவ் டு பிளான் இட். திட்டமிடுதல் கட்டாயம் தேவை. எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன திட்டமிடுதல் இருக்கணும். ஆஃப்டர் தட் என்னதுங்க, ஓ இண்டிகேட் ஃபார் ஆர்கனைஸ். ஆர்கனைஸ்டு வேலை இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. ஆர்கனைஸ்டு வேலை நீங்கள் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் கட்டாயம், ரிசல்ட் வில் கம் டு யூ. அதோட பலன் கட்டாயம் கிடைக்கும். ரிசல்ட்டு கிடைச்சா என்ன, அடுத்தது என்னது, நீங்கள் ரிசல்ட் கிடச்சி வாங்கிட்டு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த நாலேஜை யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர். T ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். அதுவரையில் நிறைய பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட் எஸ்ஸை மட்டும் நிறைய பேர் விட்டுருவாங்க. வித் சர்வீஸ் மோட்டோ. இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்க, இல்லாதவங்கள்ட்ட ஃப்ரீயாக சொல்லி கொடு. இப்போ என் ஸ்போர்ட்ஸுக்கு வர்றேன், என் தாய்க்கு வர்றேன், என் ஸ்போர்ட்ஸால் நான் கொடுக்குற அந்த எக்ஸாம்பிள். ஏன்னா சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. சுவர் இந்த ஸ்போர்ட்ஸு, இந்த ஸ்போர்ட்ஸ் பேஸு, இந்த பேஸ்லேருந்து வரக்கூடிய விருட்சம் தான் என்னது. இப்போ சொன்ன நான் ஒவ்வொரு எந்த ஃபீல்டு, அது நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், எதாக வேணால் இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், எதில் வேணாலும் இருக்கட்டும், உங்கள் படிப்பு கல்வி எதில் வேணால் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டை தெரிந்தெடுக்கணும், பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ்டாக படிக்கணும். பரீட்சை எழுதுவீங்க, ரிசல்ட் வந்துடும். அதை என்ன பண்ணுவீங்க, ரிசல்ட் வந்து போய்ட்டு உங்கள் நாலேஜை போய்ட்டு ஒரு இடத்துல எம்ப்ளாயாக போய்ட்டு அங்கே போய்ட்டு உங்கள் நாலேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செய்வீங்க. பேர் வரும், புகழ் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பணத்துக்காக மட்டுமல்லாமல் நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியை மற்றவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். அப்போ தான் நீங்கள் வெளியே தெரிவிங்க, நிலைத்து நிற்பீங்க. எல்லோரும் நிலைச்சு நிற்க மாட்டாங்க. விவேகானந்தர் நிலைச்சு நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம், எந்த பயனை எதிர்பார்த்து அவர் செஞ்சார். அவரோட வயசு ஒரு 35-36 வயசு தான். நினச்சி பாருங்கள், அவர் வயசில் இப்போ நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா, உலகமே பேச முடியுமா, என்ன ஒரு ஹிமாலய ஒரு வெற்றி, என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அச்சீவ் பண்ண எல்லாத்தையும் எடுத்தீங்களா, அப்படித்தான் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் அந்த செயலை செய்கிறப்ப அதுக்கேற்ற பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். அதை நீங்கள் முறையாக செயல்படுத்தணும். விளையாட்டை முறையாக பயன்படுத்துகிறப்ப அதுக்கூட பலன் கிடைக்கும். அப்போ இப்போ பாருங்கள், முதல்ல நான் ஸ்போர்ட்ஸை எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்குது, அதில் நான் ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ அனிருத் தம்பி சொல்கிறப்ப சார் சொன்னாங்க, அவர் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கிட்டு போனார், யோகா நல்லா பண்ணுறாருன்னு. வெரி குட், த டேலண்ட் இஸ் ஐடென்டிஃபை ஃப்ரம் தேர். அவர் என்ன பண்ணணும், அப்போ யோகாவில் இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் அவர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டே போகலாம். யோகாவில் முயற்சி செஞ்சால் அவர் அதில் இன்னொரு மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு அவர் ஒரு யோகா ப்ரொஃபஸராக போகலாம், யோகா டியூட்டராக போகலாம். அதே மாதிரி தான் உங்களை ஒவ்வொரு கேம் எடுத்துக்குங்க. நிறைய முந்தியெல்லாம் வந்தால் ஃபிசிகலேஷன் படித்தா பிடி டீச்சர், ட்ரில் மாஸ்டரும் வாங்க. நான் அதை வந்து ட்ரில் மாஸ்டர்னு ஏற்றுக்க மாட்டேன். பட் பரவாயில்ல, உங்களை ட்ரில் எடுக்கிறோம், அதனால் ட்ரில் மாஸ்டர் இல்லையா, அது எங்களுக்கு பெருமை தான். சப்ஜெக்ட் டீச்சர் வில் டீச் சப்ஜெக்ட், பட் வில் டீச் ஆல், டிசிப்ளின்லேருந்து எல்லா விஷயமும். அதனால தான் எப்போயுமே ஃபிசிக்கல் டைரக்டர் பிடி டீச்சரோட மாணவர்கள் வந்து ஒரு இணக்கம் இருக்கும். அவனை நல்லா பண்ணாதப்ப தட்டி அடிக்கிறதும், நல்லா பண்ணலப்போ அவனை தட்டி கொடுத்து பரவாயில்லடா பண்ண முடியுண்டான்னு கொண்டு வர்றது அவங்க. ஏன்னா மாணவரோட இணைஞ்சு இருப்பாங்க, அவங்களோட சைக்காலஜியை ரீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல ஆசானாகவும் இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறீங்க, பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. டோர்னமெண்ட்டில் ரிசல்ட் வருது, ரிசல்ட்டோட சக்ஸஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துல வேலைக்கோ இதுக்க போகிறீங்க. அதை நாளைக்கு இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். உங்களுக்கு கீழே ஒரு விஷயம் உருவாகி வரணும். அதுதான் உண்மையான ஒரு மனிதத்துவம், உண்மையான கல்வி பயின்றதோட பலன். இதுதான் ஸ்போர்ட்ஸு. அப்போ இந்த பேஸு சுவர் பார்த்தீங்களா, இந்த ஸ்போர்ட்ஸுன்ற பேஸு சுவர் இருக்குல்ல, இதில் விதவிதமாக நீங்கள் சித்திரம் வளையலாம். பெரிய டான்ஸராக வரலாம், பெரிய ஆக்டராக வரலாம், பெரிய ப்ரொடியூசராக வரலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக வரலாம். வாட் எவர் கேன் பி இட் இஸ். ஸோ திஸ் இஸ் அ பேஸ் ஃபார் தட். இந்த 6 எழுத்து மந்திரத்தை வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் யூ கேன் அச்சீவ் லைக் எனிதிங். அதனால் விளையாடுறதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட உடம்பில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, மூளையும் உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும். நீங்கள் விளையாடுறப்ப ஃபஸ்ட்டு டயர்ட் இருக்கும், தூங்குவீங்க, பரவாயில்ல. ஆனால் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரம் பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு புக்கை திறந்து உட்காந்துருங்க. முதல்ல கஷ்டமாக இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் போச்சுன்னா என்னன்னு படிக்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் புரிதல் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும் தெரியுங்களா, விளையாட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா அங்கே படிக்கிறது 1 மணி நேரம், 2 பேலன்ஸாக போகிறோம். இரு கண்கள். நான் கற்றுக்கிட்டது விளையாட்டும் கண்ணும், கல்வியும் இரு கண்கள். எப்படி தேசியம் தெய்வம் இரு கண்கள்னு பசுமன் முத்துராமன் சொன்னாரோ, அதே போல தான் கல்வியும் விளையாட்டும் இரு கண்கள். ஏன்னா உடம்பு இல்லாமல் நீ கல்வியை வச்சு நோ யூஸு,
கல்வி மட்டும் இருந்தால் உடம்பு இல்லாட்டியும் பயன் இல்லை, உடம்பு மட்டும் இருந்து கல்வி இல்லைனாலும் பயன் இல்லை, இன்னொருத்தருக்கு அடிமையாயிடும். அப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியும். அப்போ அதுக்கு விளையாட்டை கட்டாயம் விளையாடுங்கள். உங்களோட வாழ்க்கை வளம் பெற வேண்டும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நான் பார்த்த அளவில் அழகாக சூப்பராக நீங்கள் உங்களை மெருகேற்றிருக்கீங்க. இந்த மெருகேற்றல் விட்டுறாதீங்க, படிப்பையும் விடாதீங்க. ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி அப்படியே படிக்கிறதையும் விட்டுறாதீங்கன்னு. ஏன்னா நான் அதை அனுபவிச்சது இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் அரியர்லாம் வச்சு கிளியர் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் புரியலை. ஏன்னா 12th வரலும் தமிழ் மீடியம், பியூர் தமிழ் மீடியம். திண்டுக்கல் பக்கத்தில் பெத்தினம்பட்டின்ற ஒரு வில்லேஜில் தான் நான் படித்தேன். ஸ்கூல்லலாம் 5ஆப்பு சொல்லுவாங்களே, 1, 2, 3, 5ஆப்பு ஒரு கேப்பு தான் இருக்கும். சார் சொன்னாங்க, அந்த பழசை சொல்கிறப்ப எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. எனக்கு ஜஸ்ட்டு இப்போ தான் நான் 25 வயசு இளைஞ, சரிங்களா? ஜஸ்ட் 52 years old. ஐ ஃபீல் லைக் 30, 35 லைக் தட் ஒன்லி. இன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடுறதுக்கு தாராளமாக நான் ரெடி. ஸோ என்னென்னா அந்த உடற்பயிற்சி தான் எனக்கு அந்த மனதோடத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்துக்கு மொபைல் வாங்கி தரலன்னா ஏதோ சூசைட் பண்ணிக்கிறாங்க. நாங்களாம் எத்தனை கப்பு, எத்தனை அரியர், எத்தனை அடி, எத்தனை இடத்துல தப்பிச்சு ஓடியாந்து. அது எது ஸ்போர்ட்ஸு கொடுக்குற வலிமை. எதையும் தாங்கிக்கடா. மேட்ச்சில் தோக்குறோம், அடுத்தோட நான் வின் பண்ணணும், விடக்கூடாது, அவனை வின் பண்ணணும். வெற்றி பெற்றேன், ஐயோ இன்னும் அடுத்து நான் வெற்றிக்கு போகணும். வெற்றியாளன் ஆகிட்டேன், எனக்கு கீழே அந்த வெற்றியை உருவாக்குறவங்கள உருவாக்கணும். ஸோ இதுதான் லைஃபு. பழைய ஆட்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அடி வாங்காமல் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன். எங்கள் வாத்தியார்ட்ட அது சொல்லவான்னு தெரில. ஒரு ஐயா சொன்னாங்க, இப்போ எல்லாம் வழுக்கு தரையில் இருக்குல்ல, கட்டாந்தரையில் தான் இருக்கும். அந்த கட்டாந்தரையில் இந்த ஸ்கொயர் போட்ட மாதிரி இருக்கும், அங்கங்கே ஸ்கொயர் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நின்றணும். தப்பு பண்ணிட்டா தமிழையாவும் சரி எல்லாவும் சரி பெரம்பை வச்சு 3 அடி அடிப்பாங்க, பட்டக்ஸில் அடிப்பாங்க. நீங்கள் அதை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி 3 அடி. எப்போ அந்த கட்டத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கலையோ அப்போ தான் நீங்கள் போகலாம். அப்படி அதே மாதிரி பாதத்தில் அடிப்பாங்க, முட்டிகால் போட்டு, கை. இதுக்கே பையங்க இருப்பாங்க, டேப்பு சுற்றி இது சுற்றி அது தேடி பிடிச்சி சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ என்ன, எங்கள் கல்வி முறை அப்போ இருந்ததில் நான் கெட்டு போகலையே, எங்களை பண்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறோம்ல, பெருமையாக சொல்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி அந்த கட்டுப்பாடு இழந்ததால் தான் இன்றைக்கி சமூகம் கொஞ்சம் வேற இதை நோக்கி போகுது. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன? ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் விளையாட்டு. உனக்கு வேறு தோணாது. ஏதோ ரேர்லி யூ ஆர் கோயிங் ஃபார் சம் ஃபங்க்ஷன் திஸ் அண்ட் தட், ஓகே. பட் உங்களை வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னா உடல் திடமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்னா கல்வி தேவை, கட்டாயம் கல்வி தேவை. அப்போ கல்வியும் விடக்கூடாது, விளையாட்டையும் விடக்கூடாது. எனக்கு இந்த ஞான உதயம் 95 தான் தோணுச்சு, 94, 95 தான். புரியுதோ புரியலையே படுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இங்கிலீஷில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு இதுக்கு போகிறோம். ஐயா கேட்டாங்க ஃபாரின் போயிருக்கீங்களான்னு. ஃபாரின் போகல, பட் ஆல் ஓவர் நீ இந்தியாவில் எங்கே சொன்னால் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன், மேட்ச் விளையாட போயிருக்கேன். ஹிந்தி என்னை கொலை பண்ண தெரியாதுனாலும் ஓரளவு தப்பிச்சுக்கிற அளவுக்கு எனக்கு பேச தெரியும், தெலுங்கு பேச தெரியும், மலையாளம் தெரியும். இது எல்லாமே என்னோடய ஸ்போர்ட்ஸ் கொடுத்தது தான். கேரளாவுக்கு விளையாட போகிறப்ப அங்கே 1 வாரம் 10 நாள் அவங்களோட எந்தாடே சுகமந்தனே சமைச்சாரிச்சனே எந்த சுகமுண்டா ஊட்டம் கழிஞ்சோ பின்ன எந்த எக்கடை இந்தானே அதே நேரத்தில் ஏன்னா பாவுனாரா எப்படி வீட்டில் என்னாரா கொடுக்க எது ஏமி எக்கடை போய்த்தவ ஏக்கடா இட்டிக்கு போகிறவா ரைட்டா. ஸோ என்ன பிளேயரோட விளையாட அப்போ என்ன, விளையாட்டு வீரன் ஒழுங்காக இருந்தான்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்கும், ஈடுபாட்டோடு இருக்கப்போ கிடைக்கும். ஒரு டெல்லிக்கு 10 தடவை போயிருக்கோம், அங்கே போயிருக்கப்போ சொல்லிக்கிறான் கேவே சம்ஜாகே ऐसा खाना खाते ओके खाना खा लिया ओके ठीक है चलते किधर चलिए इधर उधर सी லைக் தட் ஒன்லி. சொல்லுவோம்ல இந்த பட்லர் இங்கிலீஷ் மாதிரி இப்படி பேச ஆரம்பித்து எங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு ஹரியானாவுக்கு ஒரு டீமை, கபடி டீமே அழைச்சிட்டு போனேன், நம்மளை நம்பி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போயிட்டு அக்காமடேஷன்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் விளாண்டு ஒரு 2nd பிளேஸ் ரன்னர்ஸ் அப்போடு வந்தோம். இந்தியா அளவில் ஒரு கபடி டீமை அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் கல்லூரி பையங்க அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ எதுக்குன்னு சொன்னால், அப்போ கல்வின்றது எதுக்குங்க? நம்ம நிறைய ஞானத்தை பெற வேணும்னா கல்வி அறிவு தேவை. மொழி ஒரு பேரியரே கிடையாது. என்னை பொறுத்தளவு மொழி தேவை. நம்ம தாய்மொழியை விடக்கூடாது. அதே சமயத்தில் மற்ற இதை தெரிகிறப்ப இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. முடிஞ்சிருந்தால் சான்ஸ்கிரிட்டில் சிலது தெரிஞ்சுக்கலாம், ஸ்லோகத்தை சொன்னால் தப்பாக இருக்கும். இப்போ ஐயா சொன்னாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸ்தாபகாய தர்மஸ்ய தர்மஸ்வரூபிணே அவதார வசிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. சூப்பர் இல்லைங்களா? அந்த சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறப்ப இட் வில் பி ரீச்சபிள். லைக் அந்தந்த மதர் டேங்கில் அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்ப நம்மள்கிட்ட ஒரு பரஸ்பரம் ஏற்படும், புரிதல் உண்டு. அதனால் கல்வியை கற்றுக்கிறது தவறே கிடையாது. நம்மளோட நாலேஜை எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு உடற்கல்வி ரொம்ப முக்கியமான விஷயம். அதை சொல்கிறப்ப தான் சார்கிட்ட சொல்கிறப்ப சொன்னாங்க,
அந்த தோப்புக்கரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன், தோடு வந்து உங்களோட பிரெயினோட லிங்க் உள்ளது. ஸோ ஆக்டிவேட் பண்ணும். மூக்கு இட் இஸ் ஏர், பிராணாவை வந்து நல்ல பியூரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு தான் இந்த பியர்சிங் ஆஃப் நோஸ் பியர்சிங். கழுத்தில் போடுறது நம்ம மெட்டல், நம்ம உடம்புல என்றைக்குமே அந்த இது இருக்கணும். அந்த மெட்டல் பவர் குறைஞ்சி நம்ம உடம்புல இருக்குது, பாஸ்பரஸ் மெக்னீசியம் எல்லாமே இருக்குது. அது உடம்புல அந்த மெட்டல் தன்மை கம்மியாகிடுச்சுனா தான் அந்த வலிப்பு மற்ற விஷயங்கள் வரக்கூடியது. அந்த மாதிரி உபாதைகளை தடுக்கிறதுக்கும் சமநிலை வச்சுக்கிறதுக்கும் மெட்டல் பாடியில் தேவை. அது மற்றது கருத்துரும், அது வந்து அதனால் சைடு எஃபெக்ட் வந்துடும். அதனால் கோல்டு போடுறோம். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புலையும் கோல்டு இருக்குது. எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? எடுத்தால் ஒரு சின்ன குந்திமல்லி ஒரு 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 5 கிராம் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல கோல்டு இருக்குது, உடம்புல இருக்குது. அப்போ அதோட தன்மை குறையாமல் இருக்கிறதுக்கு நம்ம போடுறோம். அதுக்காகத்தான் பெண்கள் கையில் போட்டுட்டு அரிசியை களையிறப்ப, இப்போ களையிறதே இல்லை, குண்டாவில் போட்டு களையிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அதோடு போய் தண்ணியோடு சேர்ந்து நம்ம பானையில் வச்சு செய்கிறப்ப சாப்பாட்டோடு அதுவும் போகும். அதுக்கு பேர் தான் தங்க புஷ்பம். அது ஒரு சிலர் தனியாலாம் எடுத்தாங்க. ஐ டோன்ட் கோ வெரி டீப்பர் இன் தட். ஓகே, அரைஞான் கட்டாயம் தேவை. சயின்ஸ் பிரகாரம் சொல்லணும்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆப்ளிக்யூ மசில் அப்படின்னு சொல்லுவோம். பெல்ட் கட்டுறோம் இல்லைங்களா, இந்த பெல்ட்டை போலேயே ஒரு மசில் நம்ம இடைக்கட்சியை சுற்றி இருக்குங்க. இந்த மேல் பகுதியும் அடிப்பகுதியும் இணைப்பது அதுதான். அது இல்லைன்னா அதுக்கு பேர் தான் ஹெர்னியா. அது லூஸ் ஆகிடுச்சுன்னா விதை இறக்கம், ஹைட்ரோசல், மற்ற அந்த ப்ராப்ளங்கள் வந்துடும். அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து அறிவாளிகள் அருணாக்கீரை கண்டுபிடிச்சது அதுதான். பெண்களுக்கு பெட்டிக்கோட்டில் அந்த நாடா இறுக்கி கட்டுறது அதுக்கு தான். ஃபாரினர் வந்தோடனே பெல்ட் அதை கொண்டு வந்து அதுக்கு தான். வெயிட் லிஃப்டர்லாம் பார்த்துருப்பீங்க, பெல்ட் அதை தான் கட்டிட்டு பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும், விரை இறக்கம் வந்துடும், குடல் இறங்கி போயிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு தான் அந்த விஷயங்கள். அது மட்டும் இல்லை, காட்டில் வாழ்ந்தோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக எடுத்து அதை கட் பண்ணி எடுத்து மேலே கடிவாய்க்கு மேலே கட்டிட்டு நம்ம ஃபஸ்ட் எய்ட் ஈஸியாக பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா உடனே விஷம் முறிவு ஏற்பட்டுரும். சின்ன வெங்காயமே இப்போ நம்ம பார்க்குறது அதுக்கு பேர் சாம்பார் வெங்காயன்றான். ஃபுல்லாக பெரிய வெங்காயத்தையே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு தவிர இன்றைக்கு வரையிலும் சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துகிறோம். அது எவ்வளோ விலையானாலும் சரி, அது ரொம்ப நல்லது. உடம்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. ஒன்றும் இல்லை, அம்மை போட்டதை என்ன பண்ணுறாங்க, அப்படி வெங்காயமாக கோர்த்து மாலையாக போடுவாங்க, அம்மையை பூரா இறக்கிடும், வேப்பிலையும் அதுவும். ஸோ நம்ம அதை பயன்படுத்துறதில்ல. அண்ட் கணுக்கால் ஆங்க்லெட்டு சொல்லிட்டேன், உங்களோட இதை ஆக்டிவேட்டு. அண்ட் மெட்டி யுட்ரஸோட லிங்க் உள்ள ஒரு பார்ட். அது யுட்ரஸில் இருக்கக்கூடிய நரம்பு அங்கே தான் முடியுது. அது நடக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் ப்ரெஸ் ஆகிறப்ப என்ன சுகப்பிரசவமாகும், எந்த நார்மல் இதில் போகும், எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம ஜென்ஸுக்கு எடுத்திங்கன்னா மெட்டி போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு நம்ம ஆபரணம் யூஸ் பண்ணுறதுலேயும் ஒவ்வொரு பயன் இருக்குது. இதை சொல்கிறப்ப இன்னொன்று சொல்லணும், எதுக்கு திருநீர் குங்குமம் வைக்கிறோன்னா யாராவது சொன்னான்னா நம்மளோட சின்னத்தை வெளிப்படுத்துவதில்லை. அதற்கு மீறிய ஒரு சயின்ஸ் என்னன்னா, ஆக்னா சக்ரா இங்கே இருக்குது, சரிங்களா? 3ஆம் கண் உண்மை. நீங்கள் இப்போ கண்ணை மூடிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அதை ஒரு நிமிஷம் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள், வரும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சராவது கிடைக்கும். மெடிடேஷனில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இதில் தான் வந்து நம்ம ஒருத்தரை மெஸ்மரைஸோ ஹிப்னாட்டிசம் பண்ணக்கூடியதோ அல்லது கவரக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அந்த பாயிண்ட்டு. அதுக்கு வழிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் பெண்கள் பொட்டு வைக்க சொல்கிறதும் ஆண்களை திருநீர் அணையிறதுக்கான ரீசனை தான், மேஜர் ரீசன் சயின்ஸு. அதுக்கப்புறம் அப்போ இருக்கிறது சாணத்தில் இருந்த திருநீர். அது நம்ம உடம்பில் போகிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியையும் இருக்கக்கூடிய நீர், அப்போல்லாம் தலை குளிப்பாங்க குளத்தில் ஆற்றுல போயிட்டு, அந்த நீரை பூரா எடுத்துரும். அந்த அந்த திருநீருக்கு அந்த இது உண்டு. அப்படியே அந்த நீரை பூரா வடிகட்டி எடுத்துரும், அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதனால தான் வயிற்றில் போடுவாங்க நாபிக் கமலம். 72,000 நாடிகள் முடிகின்ற இடம் அதை தொப்புள். இன்னும் சொல்லப்போனால் உயிர் ஏற்படுற இடம் என்னது, தொப்புள் கொடியிலேருந்து தான் உயிரே வருது. அதுதான் ஃபஸ்ட்டு வருவது அதுதான். ஸோ எல்லாத்துக்குமே காரணங்களோடு தான் இருக்குது. நம்ம தான் அதை கரெக்டாக எடுத்து பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸில் விஷயங்கள், அதே மாதிரி சூரிய நமஸ்காரில் இந்த பயன். லாஸ்ட்டாக நான் முடிக்க விரும்புகிறேன்னா, இந்த சூப்பர் பிரைன் யோகா இப்போ ஒரு டெமோ காமிக்கிறேன், கூட சேர்ந்து பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம், அல்லது நீங்கள் ரூமில் இதுக்கப்புறம் பண்ணிக்கங்க. நான் இது வரல ஒரு 2-3 ஸ்கூலில் போயிட்டு இதை சொன்னேன். கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் தான் அந்த ஸ்கூலில் சொன்னது. அதுவும் அப்புறம் இங்கே சுவாமி ஆசான் ஸ்கூல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, சார் இனிமேல் நாங்கள் எவ்ரிடே ப்ரேயரில் இதைத்தான் நாங்கள் ப்ரேயர் முடித்தோடனே அவனுக்கு எக்ஸசைஸாக கொடுக்க போகிறோம், இதுக்கப்புறம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி தட் நம்மளோட பண்பாடும் கலாச்சாரமும், ஏன்னா சிதைவரைஞ்சால் அதை தூக்கி நிப்பாட்ட ஆள் வேணும் இல்லையா, அதை செய்கிற புருஷர்கள் நீங்கள் தான். இதை நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளவோ காசு பணம் கிடைக்கும் படிச்சுட்டு, ஆனால் நீங்கள் உங்களோட அந்த சமஸ்கிருதத்தில் நீங்கள் பயின்று ஆசானா ஒரு புரோகிதத்தில்
மற்றதில் பண்ணுறப்ப இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ உங்களை தேடி வருவோம். அதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாது. சாமி என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம், என்ன செய்யலாங்க. அப்போ நீங்கள் பண்பாடு கலாச்சாரமும் அதுக்குள்ளே உள்ள விஷயமும் வேறொன்று இருக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லைங்களா? எங்களுக்கு தெரியாது அதோட பலான்பலன்கள், அதை எப்படி அதிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப அந்த பரிகார இதுங்களை மற்றது செய்கிறப்ப அதுக்கேற்ற பலன் உண்டு. எதுவுமே பொய்யல்ல. பிண்டம் படைப்பதோ ஒரு முறை சாங்கியங்கள் செய்வதோ தவறு கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா அதை முறையாக பயன்படுத்தணும், அதுக்கேற்ற பலன் இருக்குது. அதனால் இப்பொழுது நான் உங்களுக்கு அந்த சூப்பர் பிரைன் யோகா மட்டும் ஒரு டெமோ பண்ணிவிட்டு என்னோடய உரையை முடிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, தாராளமாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆல்வேஸ் வெல்கம் ரிகார்டிங் ஸ்போர்ட்ஸ். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் கட்டாயம் என்னால் இயன்ற உதவிகளையும் அல்லது கோச்சிங் தேவைன்னாலும், நான் வர முடியலைன்னாலும் என்னோடய மாணவர்களையோ மற்றதையோ செய்விக்க முடியும். சார் சொன்னாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது. அப்போ தான் வந்து பெரிய கிரவுண்ட் இருக்கணும், 400 ட்ராக் இருக்கணும், 200 ட்ராக் இருக்கணும், ஜிம் இருக்கணும், ஷட்டில் கோர்ட் இருக்கணும். இப்போ இது போதுங்க எனக்கு. உங்களை அடுத்த நாள் எந்திரிக்க வைக்க முடியாமல் ஒர்க் அவுட் கொடுக்க இந்த இடம் போதும் எனக்கு. இன்றைக்கி நான் ஒரு ஒர்க் அவுட் ஒரு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்தேன்னா நாளை காலையில் எந்திரிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒர்க் அவுட் கொடுக்க முடியும். அவ்வளோ ஏன் இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம முன்னோர்கள் பண்ணது தான். பைத்தக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லை, கட்டாயம் சான்ஸ்கிரிட்டில் அது உள்ளது. நம்ம அனுமன் ஜி பண்ணது சரிங்களா? அவர் பேர்லேயே தான் அனுமன் பைத்தக். ஒன்றும் இல்லை, சேர் சிட்டிங் இருக்குல்லையே, அந்த சேர் சிட்டிங்கில் டிஃப்ரெண்ட் வேரியேஷன். எவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ரொம்ப நாளையும் அது வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது நான் ஸ்டாப்பாக. அதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. மாடிஃபைட் அண்ட் சேர் பைத்தக், சார் பைத்தக், ஓகே, அதில் வேரியேஷன் இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலே ஒரு 5-10 கவுண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, கால் விட்டு போயிடும் வலி. உடம்பு கையும் பலப்படும், காலும் பலப்படும். ஜிம்முக்கே போக தேவையில்லை. ஜிம்முக்கு கூடிய மட்டும் போகாதீங்க, வேறு வழியே இல்லைன்னா ஜிம்முக்கு போங்க. ஏன்னா நம்ம உடலை வச்சே நம்ம உருவாக்கலாம். புஷ்அப்ஸு, அதை விட என்னங்க, ஆர்ம்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து. புல்லப்ஸு பண்ணுறீங்க, ஓகே. ஸ்டாண்டிங் பிராட் ஜம்ப், இங்கேருந்து நான் தாண்டி குதிக்கிறேன், ஒரு 10 தடவை குதிச்சேன்னா என் லெக்குக்கு ஸ்ட்ரென்த் வரப்போகுது. உட்காந்து எந்திரிங்க, ஸ்குவாடு ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்கிறது, சக்தி வந்துடும். நொண்டி பெண்கள் விளையாடுறது இல்லையா, பாண்டி விளையாட்டுன்னு எல்லாத்துலேயும் இருக்குது. சடுகுடு, கபடி, எல்லா உடம்புக்கு தேவையான சக்திகள். சிலம்பத்தில் யோகம் எல்லாமே இருக்குது. களரி பைத்து, எவ்ரிதிங் இஸ் தேர். அவ்வளோ ஏங்க. இப்போ நீங்கள் பண்ணுற அதை மட்டும் சொல்லிடுறேன். ரிசர்ச் பற்றி ஒரு இது சொல்லணும். ஏன்னா சார் சொன்னேன், ஏன் சார் ரிசர்ச்சில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலாக நார்மலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அதை செயல்முறை பயிற்சி பண்ணி அதுக்கு ரிசல்ட்டு கொடுக்கலாம். எங்கள் ஸ்போர்ட்ஸில் கொடுக்கணுன்னா, உடல் ரீதியாக பிபிஓ இல்லை ஃபிசியாலஜிக்கல் டேர்மே பார்க்கணுன்னா அதுக்கு வந்து எத்திக்கல் கமிட்டி அப்ரூவல் வாங்கணும். மெடிக்கல் டாக்டர்ஸ் குரூப் இருக்கும், அவங்கள்ட்ட நம்ம பண்ண போகிற டெஸ்ட்டை கொடுத்துட்டு, இப்போ உங்களுக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் எண்டுரன்ஸ் நல்லா தான் இருக்குது, ஒரு ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, நிறைய நேரம் ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஒரு 10 தடவை ஒர்க் அவுட் கொடுப்பேன். ஒரு 100 மீட்டர் ஒரு 10 தடவை ஓடுங்க அப்படின்னு, அதை ஒரு மாதத்துக்கு கொடுப்பேன். அதளவு தாங்கிக்கிற சக்தி உங்கள் உடம்புல இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன், முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணீங்க, உங்கள் பிபி எவ்வளோ இருக்குது, பல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன இருக்கும், டைமிங்கும் குறைஞ்சிருக்கும், ரெப்டேஷனும் மோராக இருக்கும். இதுதான் ஃபிட்னஸ் ட்ரைனிங், இதுதான் ரிசர்ச்சோட ரிசல்ட்டு. இப்போ இதை நான் வந்து மெடிக்கல் ரீதியாக கொடுக்கணுன்றப்ப நான் பிபி டெஸ்ட் பண்ணணும், பல்ஸ் மீட்டர் இருக்கணும். அப்போ அந்த இதெல்லாம் போகிறப்ப டாக்டரை தவிர நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த உபகரணத்தை. அதுக்காக அவங்கள்ட்ட எத்திக்கல் கமிட்டியில் பெர்மிஷன் வாங்கணும். இப்போ அந்த மாதிரி யோகாவில் என்கிட்ட ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னா, சாண்டிங் மட்டும் பண்ணி யோகாவில் பிபியும் அண்ட் கேன்சரையும் வந்து ஓரளவு ரெடியூஸ் பண்ண முடியும்னு ஒரு லேடி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோகாவில் மந்த்ரா சாண்டிங் அது மட்டும்தான் அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ரெகுலராக பண்ணுவாங்க, 2 hours. ஒரு மிடில் ஏஜ் விமனை சூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஐடி பீப்புளை அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸும், பேக் பெயினும், லோ பேக் பெயினும், சுகர் கம்ப்ளைண்ட்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் சக்சீட். இப்போ சப்மிட் பண்ண போகிறாங்க. அந்த ரிசல்ட்லையும் ப்ளஸ் ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா மந்திரத்துக்கு வந்து சக்தி உண்டு. ஈடுபாட்டோடு செல்லும் பொழுது அதான் சொல்லுவாங்க, கல்லானானும் கலந்தேன், புல்லானானும் புருஷன் அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம பழமொழியிலே தப்பாக வேறு மீன் பண்ணிட்டுலாம் பேசுவாங்க. நிறைய இது இருக்கும். பெண் புத்தி பின் புத்தின்னொன்னே உடனே சொல்லுவாங்க, டீக்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அல்ல. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா என்னன்னா, பின்னாடி வரக்கூடியதை முன்பாகவே யோசித்து கணவனிடம் சொல்கின்ற தன்மை உள்ளவள் அவன் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காங்க. அவங்க
அப்போ அவங்க சொல்கிறப்ப வீட்டில் தான் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன பின்னாடி அவங்க கையில் பணத்தை கொடு, குடும்பம் நல்லா இருக்கும். சபையில் நான் தனியாக போகிறப்ப எனக்கு மரியாதை இருக்காது, மனைவியோடு போகிறப்ப அந்த மரியாதையே வேறு. ஸோ இதைத்தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொன்றையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா அதில் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம முறையாக பயன்படுத்துகிறப்ப அதோட பலன்கள் வந்து நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ சூப்பர் பிரெயின் யோகாவில் இப்போ நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக அதில் நம்ம நார்மலாக தோப்புக்கிறோன்னு சொல்லுவோம். இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதுக்கும் சொல்லிடுறேன் ஏன் காரணம், ப்ளஸ் என்னன்றதை. நாக்கை எடுத்து நம்மளோட மேலே அந்த அன்னம் சொல்லுவோம், அதில் லாக் பண்ணிட்டு லிப்பை லாக் பண்ணிவிட்டு கீழே போகிறப்ப நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிட்டு மேலே வரப்போ எக்ஸேல் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வலது கை எடுத்து இடது காதும் இடது கை எடுத்து வலது காதுலையும் பிடிச்சிக்கணும். நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம், ஏன் சார் இப்படி பிடிக்கக்கூடாதா? பிடிக்கலாம், பட் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்காது. நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், உட்காந்த இடத்துல இப்படி பிடிச்சி பாருங்கள், பிடிச்சி இப்படி லைட்டாக புல் பண்ணி பாருங்கள். உங்களை காது மடல் இழுக்கிறது தெரியும், உங்களோட இந்த ரிஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும், எல்போ தெரியும், ஷோல்டரும் தெரியும் பிடிச்சி இழுக்கிறப்ப. இப்போ நான் சொல்ல எல்லா இடத்துலையுமே அந்த மூமெண்ட்டு ஸ்ட்ரெச்சிங் தெரியும். அப்போ இதில் உள்ள எல்லா நரம்பு மண்டலங்களையும் ஆக்டிவேட் பண்ணும். அப்பர் பாடி வந்துருச்சு, லோயர் பாடி வர்றப்ப கீழே உட்காந்து எந்திரிக்கிறோம். ஸோ அதுதான் ஒரு 10 டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் சார்ட்டு நம்பர் இருக்கும், ஒரு 10 நாள் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு கைண்ட்லி இஃப் யூ லைக் ஆர் ரியல்லி எல்லாம் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிவ் அ ஃபீட்பேக். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இந்த தோப்புகரணை 10 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா, காலையில் குளிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் அது காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா, வேணா இன்றைக்கி நோட் பண்ணிங்க, இதுவரையிலும் நீங்கள் எப்படி ஒரு நாள் போச்சோ அதையும் இப்போ உள்ளதையும் நீங்கள் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு அன்னைக்கு முழுவதும் நீங்கள் டயர்ட் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, எந்த வேற்று கருத்தும் அல்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 தடவை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 15 to 20 டைம்ஸ், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வந்து பெயின் வந்துடும், கேட்ச் ஆகிடும். ஏன்னா அதுக்கு மேலே பட்டப்போ ஓவர்லோட் ஆகிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்தளவு போதும். விரும்பினீங்கன்னா காலையில் ஒரு 10, சாயந்தரம் ஒரு 10 போடலாம், தப்பு இல்லை. அதுக்கு மேலே வேண்டாம். ஓகே, இதில் ஒரு சின்ன இது இருக்குது. 50 வயசு மேலே ஆனவங்கன்னா வடக்கு நோக்கி பண்ணணும், அதுக்கு கீழே உள்ளவங்கன்னா கிழக்கு நோக்கி பண்ணணும் பயிற்சி செய்கிறப்ப. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே புரியும். 50 வயசுக்கு மேலேன்றப்ப நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிப்போம், குழந்தை குட்டிகள் கல்யாணம் காட்சி, அப்புறம் கடவுளை நோக்கி போகிறது. ஸோ வடக்கு நோக்கி மார்க்கம். நீங்கள் கிழக்கு நோக்கி பண்ணுறது எனர்ஜி தேவை, அதனால் பண்ணணும். இதுவும் சயின்ஸு. ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களது சன்ஸ்கிரிட் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னோட நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.